எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவையின் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற செயலமர்வு தொடரில் இரண்டாவது வினாத்தாள் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட விடய ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற எளிமையாக கிரகித்தல் என்று அறியப்பட்ட வினாத்தாளுக்குரிய முதலாவது வழிகாட்டல் செயலமர்வை சந்திக்கிறோம். ஒரு பரீட்சார்த்தமான ஆர்வ அளவீடாக எந்த விதமான தூண்டலும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுடைய துலங்களின் சதவீதம் எப்படி இருக்கிறது என்பதை அளவிடும் வகையில் இந்த வினாத்தாள் விடைகளை எழுதி கொண்டு வாருங்கள் அல்லது நீங்களாக விடைகளை முயற்சி செய்து கொண்டு வாருங்கள் போன்ற எந்த அறிவுறுத்தல்களும் இல்லாமல் வெறுமனே 2 நாட்கள் அவகாசத்தில் இந்த குழுவில் பதிவிடப்பட்டிருந்தது. அப்போது அறிவுறுத்தல் எதுவும் வழங்கவில்லை என்பது தன்னார்வம் தொடர்பான ஒரு அளவீடாக அது இருந்தது. எத்தனை சதவீதமான பிள்ளைகள் தாங்களாக கட்டளையிடாமல் அல்லது அவர்களுக்கு சொல்லப்படாமல் தாங்களாக இந்த வினாத்தாளை அணுகுகிறார்கள் அல்லது வினாத்தாளுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்கிற அடிப்படையில் பார்க்கப்பட்ட போது ஒரு 10% கூட முழுமையாக அந்த விடயத்தை முயற்சி செய்ய இல்லை. இந்த ஆர்வம் இந்த மட்டத்தில் இருக்கக்கூடாது. இனி வருகிற நாட்களில் இந்த வினாத்தாள் மட்டுமல்ல, எந்த வினாத்தாள் பதிவிடப்பட்டாலும் நீங்களாக அதற்குரிய விடைகளை எழுதி கொண்டு செயலமர்வில் பங்கு கொள்வது தான் செயலமர்வினுடைய முழுமையான பயணம் பெறுவதற்கு உங்களுக்கு உதவும். சரிதானே? இது தட்டி கழிக்கிற நோக்கத்துக்காக சொல்லப்படவில்லை. இந்த வினாத்தாள் இன்றைய செயலமர்வில் கலந்துரையாடப்பட மாட்டாது. எல்லோரும் விடையளிப்பதற்கு இது முதல் நாள் தானே, அதனால் ஒரு அவகாசம் வழங்கப்படுகிறது. அடுத்து வருகிற செயலமர்வு செவ்வாய்க்கிழமை எங்களுடைய செயலமர்வு வழமை போல் 8 மணியிலிருந்து 10 மணிக்கு நடக்கும். அந்த செயலமர்வுக்கு வருகிற போது எல்லோரும் விடை எழுதி கொண்டு வர வேண்டும். அப்போ இன்றைய செயலமர்வில் என்ன செய்ய போகிறோம் என்றால், இதை ஒத்த நான் ஏற்கனவே தயார் நிலையில் இன்னும் ஒரு வினாத்தாள் வைத்திருந்தேன். இதை ஒத்த இன்னும் ஒரு வினாத்தாள், இதனிலும் எளிமையான ஒரு வினாத்தாளை நாங்கள் கலந்துரையாட போகிறோம். நீங்கள் யாரும் இது தொடர்பில் கிளேசமடைய தேவையில்லை. நாங்கள் மிக இலகுவான பயிற்சியிலிருந்து இலகுவான பயிற்சி, கடினமான பயிற்சி, ஓரளவு கடினமான பயிற்சி, மிக கடினமான பயிற்சி என்கிற வகையில் இதை தயார் செய்வதற்காக தான் இந்த செயலமர்வை ஒரு நீண்ட கால நோக்கத்தில் செய்திருக்கிறேன். சரிதானே? அதுவும் ஜூலை மாத செயலமர்வில் பிள்ளைகள் தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு செயலமர்வில் அவர்களுடைய பங்கேற்பின் மூலமாக தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிற ஆர்வமும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற அபிப்பிராயமும் இருந்தால் மட்டும் ஆகஸ்ட் மாத செயலமர்வில் அவர்கள் இணைந்து கொள்ள முடியும் என்கிறது. நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களையும் அதுபோல் உங்களுக்கு கிடைக்கிற லிங்கை கொடுத்து கூட்டிக் கொண்டு வரலாம். அவர்கள் படித்து பார்க்கலாம். சரிதானே? என்னென்றால் நாங்கள் ஆர்வம் இல்லாதவர்களை, தன்னியல்வான அக்கறையற்றவர்களை வருமானம் உழைக்கும் நோக்கத்துக்காக இது ஒரு கட்டாய ஆட்சேர்ப்பு திட்டம் இல்லை. ஆர்வமுடையவர்களை அழைத்து வந்து அந்த பிள்ளைகளை அவர்களிடம் இருக்கக்கூடிய திறன்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை மேலும் செழுமைப்படுத்துவது தான் நோக்கமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போகிறோம். இதுவும் ஏறத்தாழ ஒரு அறிமுக செயலமர்வு போலவே இருக்கும். நானும் நீங்களும் சேர்ந்து தான் கதைக்க போகிறோம். ரெக்கார்டிங்கில் வருமே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நானும் நீங்களும் சேர்ந்து கதைக்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவுறுத்தியதை மீள ஞாபகப்படுத்துகிறேன். நான் பேசுகிற போது நீங்கள் பதில் சொல்ல விரும்பினால் உங்களுடைய மேக் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாருடைய மக்கெல்லாம் ஒன்றில் இருக்குது என்கிறதை அவதானித்து நான் அதில் ஒருவருடைய பெயர், நீங்கள் என்ன பெயரில் இணைந்திருக்கிறீர்களோ அந்த பெயரை சொல்லி உங்களை கூப்பிடுவேன். அப்போது நீங்கள் பதில் சொன்னால் போதும். கும்பலாக பதில் சொல்ல வேண்டாம். அது விளங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கும். சரி, இது போன்ற ஒரு கேள்வியைத்தான் நான் பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக என்றால் எழுதுகிறது தான், சொல்றது இல்லையேன்னு. பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக. இந்த வாக்கியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வாறான வினாக்கள் சாதாரணமாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதிலிருந்து இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை வெளிநாட்டு சேவை, இலங்கை கணக்காளர் சேவை போன்ற பரீட்சைகள் வரையில், உயர்நிலை பரீட்சைகள் வரையில் இந்த வினாக்கள் தொடர்ச்சியாக இதே வடிவத்தில் வருது. இந்த வினாக்களை அணுகுவதற்கான நுட்பங்கள் முக்கியம்.
நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நாங்கள் இதுபோல பல ஆயிரம் கேள்விகளை பார்த்தால் கூட அந்த கேள்விகள் திரும்பி எங்களுக்கு பரீட்சையில் வரப்போவதில்லை, நிச்சயமாக வராது. ஆனால் ஒவ்வொரு கேள்வியிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட அது சார்ந்த நுட்பங்கள், நுணுக்கங்கள், திறன்கள் எங்களோடு கூட வரும். நாங்கள் ஒரு கிரகித்தல் வினாத்தால் எந்த அச்சமும் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவையும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் பரீட்சையை எதிர்கொள்ளுகிற ஒரு நிலைமையை எங்களுக்கு அது தேவை. இப்போ இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், யாராவது உங்களை ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக என்பது போன்ற ஒரு கேள்வியை அணுகும்படி வழிகாட்டினால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆக குறைந்தது 9 சொற்கள். 9 சொற்களுக்கு கீழே போகாதீங்க. போனால் அது இந்த கருத்து நீங்கள் ஏதோ ஒரு கைவிட்டுட்டீங்க, சரிதானே? ஏதோ ஒரு பிரதானமான கருத்தை நீங்கள் கையை விட்டுட்டீங்கள் என்பதுதான் அது இந்த கருத்து. 13 சொற்களுக்கு மேலே போக வேண்டாம். 13 சொற்களுக்கு மேலே எழுதுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அப்போ ஆக குறைஞ்சது 9 சொற்கள், ஆக கூடினது 13 சொற்கள் என்கிற எண்ணிக்கைக்குள்ள நில்லுங்க. 13 என்கிற உச்சத்துக்கு போனால் பரவாயில்லை, 12 13 சொற்கள் எழுதுறது நல்லது. 9 சொற்கள் என்கிறது ஆக குறைஞ்சது, 9ல் நிற்க வேணும் என்று யோசிக்காதீங்க. ஆனால் 14 15 சொற்களுக்கு போக வேண்டாம். ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுகிறது நீங்கள் தமிழில் படித்த இந்த தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் அந்த மாதிரியாக பொருள் விளக்கம் கொள்ள வேண்டாம். ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் எழுதுங்க என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க என்று நினச்சிக்கொள்ளுங்க, சரிதானே? ஒரு ஒற்றை வசனத்தில் எழுத போகிறீங்க, ஒரு 12 13 சொற்களுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி எழுதுவோம். இப்போ முதல் போட்ட கேள்வி இதை விட கொஞ்சம் பேட்டர்ன் வேறு. அது பிரதான கருத்தையும் எழுத வேணும், தடித்த எழுத்தில் இருக்கிற சொற்றொடருக்கான பொருள் விளக்கமும் சொல்ல வேணும். இப்போ நாங்கள் ஒரு பகுதியை மட்டும்தான் இன்றைய பார்க்க போகிறோம். பந்தியில் உள்ள பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக. சரி, நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடை காணுந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அவர் தம் பாக்களில், அதாவது கவிதைகளில், அப்படி ஒரு கோடு போட்டால் நாங்கள் அதாவது என்று பொருள் விளக்கம் கொள்ள வேணும். அவர் தம் பாக்களில், அதாவது கவிதைகளில் பல இடங்களிலும் எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருள் உணருமாறு பயன்படுத்தியது மட்டும் அல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம். இதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் கற்றுணர்ந்த பண்டிதரும் எளிதில் பொருளறிய இயலாதனவான அரிதினும் அரிதான மக்கள் வழக்கில் இல்லாத சொற்பிரயோகத்தையும் கடினமான இலக்கண பிரயோகங்களையும் காண கிடைக்கின்றது. திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்து நடை காணுந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அவர்தம் பாக்களில், கவிதைகளில் பல இடங்களில் எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருள் உணருமாறு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம். இதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் கற்றுணர்ந்த பண்டிதரும் எளிதில் பொருளறிய இயலாதனவான அரிதினும் அரிதான மக்கள் வழக்கில் இல்லாத சொற்பிரயோகத்தையும் கடினமான இலக்கண பிரயோகங்களையும் காண கிடைக்கின்றது. சரி, இப்போ இதுக்கு சுருக்கம் எல்லாம் எழுத வேண்டாம். இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? பதில் சொல்றதுக்கு விரும்புகிறவர்கள் உங்களுடைய மக்க ஒன் பண்ணி வச்சிருக்க வேணும். நான் கேட்கிறால் மட்டும் பதில் சொல்லுவேன். இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? கோஹுகி என்று நான் நினைக்கிற உங்களுடைய பெயரை அப்படித்தான் நான் உச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்க.
பாரதியாரின் மொழி நடையை விளக்குதல். பாரதியாரனுடைய மொழி நடை தொடர்பாக விளக்குவது இந்த உரையாசிரியருடைய நோக்கம். சரி, பாரதியாருடைய உரை நடை தொடர்பாக உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார்? எளிமையானது. எளிமையான, அவ்வளவுதான். எளிமையானது, இலகுவானது, எல்லாரும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்கள் காந்தல் என்று சொல்லி ஒரு திரும்ப ஒன் பண்ணிட்டு வாங்க அமைக்க. பல இடங்களில் எளிமையான விடயங்கள் அவர் சொல்லி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து கடினமான பிரயோகம், கடினமான சொல்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது சில இடங்கள். ரத்னம் ஜெகநாதன், நீங்க பேசுங்க சார். பாரதியாருடைய எழுத்தினட வந்து சாதாரண மக்களுக்கு விளங்கி கொள்ற கூடிய மாதிரி எழுதின அதே வேளையில பண்டிதரம் விளங்கி கொள்றதுக்கு கஷ்டப்படுகின்ற விதத்திலையும் ரெண்டு மொழி நடையும் பாவிச்சிருக்கிறார் தன்னுடைய கவிதைகள். அதாவது பாமரனுக்கு ஏற்ற மாதிரியும் பண்டிதருக்கு ஏற்ற மாதிரியும் எழுதியிருக்கிறார். அதாவது பாரதியார் இரண்டு விதமான மொழிநடையை கையாண்டிருக்கிறார் என்று சொல்றார். அப்படியா? பாரதியார் இரண்டு, ஜெகநாதனை தவிர மற்ற ஆக்கள் நிப்பாட்டுங்களே நான் திருப்பி கேட்கிற நேரம் ஒன் பண்ணுங்க உங்களோட மைக்கு. ஜெகநாதன் சொல்லுங்க. இப்படி சிக்கினா பிறகு நான் விட மாட்டேன் யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த ஒரே ஆசிரியருடைய நோக்கம் ஏற்கனவே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, பாரதியாருடைய மொழிநடையை பற்றி விவரிப்பது. பாரதியாருடைய மொழிநடையை பற்றி உரையாசிரியருடைய கருத்து என்னன்னு கேட்கிற போது நீங்க சொல்றீங்க, அவர் பாரதியார் இருவகையான மொழிநடைகளை கையாண்டார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த மொழிநடைகளை வேறுபடுத்துவதற்கான அளவீடுகளாக இந்த உரையாசிரியர் எவற்றை முன்வைக்கிறார்? மொழிநடை தொடர்பாக அளவீடு செய்கின்ற கருவிகளாக நீங்க ரெண்டு வகையான மொழிநடைகள் என்று சொல்றீங்க தானே, அந்த மொழிநடையை அளவீடு செய்வதற்கான எத்தனை கருவிகளை உரையாசிரியர் முன்வைக்கிறார்? ரெண்டு கருவிகள். என்ன கருவிகள்? அதுல வந்து ஒன்று இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும், மற்றது கடினமான பண்டிதம் விளங்கிக் கொள்றதுக்கு. அது சரி, உங்களோட அந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இலகுவான மொழிநடை, கடினமான மொழிநடை என்று ரெண்டு மொழிநடை சொல்றீங்க. அந்த இது இலகுவானது, இது கடினமானது என்று அளப்பதற்காக அவர் பயன்படுத்துகிற அளவீடு என்ன 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 டூல் பாவிக்கிறார்? என்ன கருவியை வச்சு அளக்குறார்? பாமரர் பண்டிதர் ரெண்டு பாமரர் பண்டிதர் என்கிற கருவிகளை வச்சுக்கொண்டு அளக்குறார். ஓகே, நீங்க மைக்கோ பண்ணுங்க. மைதிலி சொல்லுங்க. மைதிலி சுரேஷ்குமார், மைதிலி ஒன்ல இருக்கிறீங்க. தவறுதல் ஒன் பண்ணிட்டீங்களா? இல்லை தானே? சவுண்ட் வரலையம்மா. ஆண்டனி சொல்லுங்க. ஆண்டனி பேச பாருங்க. சார், அது இலக்கிய வடிவங்களுக்கு ஏற்ப மொழி நட மாறுபடுது. அந்த மொழி நடையை கடினமானது இலகுவானது என்று பிரித்து காட்டுவதற்கு அல்லது பிரித்து அறிவதற்கு அவர் கையாண்டிருக்கக்கூடிய அளவீட்டு கருவிகள் என்ன? கவிதைகள், வாக்கள், அதுகளில் வந்து இலகுவானது பாமரர் படிக்கக்கூடிய மாதிரி, மற்ற பத்திரிகை ஆக்கங்கள்ல வந்து கடினமான மொழி நடையும் இலக்கிய வடிவங்கள்லாம் அவற்ற மொழி நடைய போர்வர்த்தி காட்டுன்னு நான் நினைக்கிறேன் சார். நல்ல கீரன் எம் கீரன் அவர் பயன்படுத்திய அந்த சொற்கள் தான், சொற்கள் என்பது அளவீடாக இருந்திருக்கிறது. அது எப்படி அந்த சொற்கள் அளவீடு அப்படி சொல்றார்? இல்ல, ஒன்று வெள்ளை சொற்கள் என்று சொல்றாரு. எளிய பாமர மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது. மற்றது பண்டிதர்கள் விளங்கக்கூடிய
கடினமான இலக்கண பிரயோகங்களை உள்ளடக்கிய சொற்கள். சரி, ஒரு அளவீடாக சொல்ல பயன்படுத்துகிறார். இரண்டாவது அளவீடு வேற அளவீடு எதுவும் இருக்கு? சிப்ராஜ் கதைங்க. இலக்கணம். இலக்கண பிரயோகம். அப்போ இங்க சொற்கள், அதாவது மக்கள் அறிந்த சொற்கள், அறியாத சொற்கள், எளிமையான இலக்கணம், கடினமான இலக்கணம் என்கிற 2 அளவுகோல்களை வச்சுக்கொண்டுதான் அவர் கடினமான மொழிநடை, இலகுவான மொழிநடை என்கிற அளவீட்டுக்கு வருகிறார். ஆமா, சரியா? என்னப்பா? இப்போ நளிர் சொல்லுங்க. முதலாவது விடயம் என்ன சொன்னாங்க? உரையாசிரியர் சமரை பண்ணி கொண்டு வாங்க. உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? கோஹுகி சொல்லுங்க. உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? மொழிநடையை விளக்குதல். பாரதியாருடைய உரைநடையை விளக்குதல். பாரதியார் உரைநடையை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொற்கள்லையும் இலக்கணங்கள்லையும் தன்னுடைய மொழியை விளக்கி கொண்டு போகிறார். கற்றுணர்ந்தவர்களும் பாமர மக்களும் விளங்கக்கூடியதாக காணப்படுது. கற்றுணர்ந்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் விளங்கக்கூடியதாக இலகுவாக எழுதியிருக்கார். அப்படியா? சரி, நான் இன்னொரு ஆள்கிட்ட வருகிறேன். ஜன்னா ஹரிஸ் சொல்லுங்க. சரியா உச்சரிக்கிறேன்? உங்களோட பேரே எனக்கு தெரிய இல்லை. பாரதியார் அவருடைய அந்த பிரயோகமும் அல்லது இலக்கண பிரயோகங்களும் சிலருக்கு, பாமர மக்களுக்கு அந்த எளிமையான இலக்கண பிரயோகங்கள், சொற்பிரயோகங்களை பாவிக்க அதே நேரம் அந்த கற்றுணர்ந்த ஆக்கள் பண்டிதர்களுக்கும் சில நேரம் இந்த விலங்க இயலாத மொழி நடையையும் அவர் பாவிக்கிறாங்க. நிலாம்சன் என்கிற பெயர்ல ஒரு ஆள் இருக்கிறீங்க. நிலாம்சன் தானே? எனக்கு தெரியல. நீங்கள் போட்டிருக்கிற பெயர் அப்படி இருக்கு. ஆனா நிலாம்சன் தான் சார் பேர். நீங்க இடைஞ்சலா இருக்கு. விளங்குதா சார்? மைக்க ஒன் பண்ண வேண்டாம், விசில் அடிக்குது, இடைஞ்சலாக இருக்குது. அண்ணா ஹரிஸ் ஓகே, அவங்க போயிட்டாங்க. வேற யார்? ஐங்கரன் இருக்கிறீங்களா? அவர் ஒன் பண்ணல. ஓகே, யார் மைக் ஒன் பண்ணியிருக்கிறீங்க? அருணி பேசுங்க. பதுளையில இருந்த அருணி என்ன சொல்றாங்க கேப்புமா? பேசுறீங்களா தெரியல, எங்களுக்கு கேட்க இல்லை. மல்லிகா கதைங்க. இவர் பாரதியாரிடம் உரைநடையில தன்மையை பத்தி சொல்றாரு சார். அந்த உரைநடை எவ்வாறு இருக்குங்கிறதுக்காக அவர் பயன்படுத்த கருவி சொற்பிரயோகமும் இலக்கண வடிவமும் காணப்படுது. இங்க பாரதியாருடைய மொழிநடையை பத்தி சொல்லப்பட்டிருக்குது சார். பேசுங்க. சரி, ஒருத்தரும் பேசுறது இல்லை என்கிறதால நீ என்ன செய்யற? இந்த ஓனர் WDYLX2 என்று சொல்லி ஒரு ஆளுக்கு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல அப்படி இருக்குமான்னு. அப்படிதான் நான் கூப்பிட வேண்டியிருக்கு உங்களை. சொல்லுங்க. நவஹர் எஸ்எல் நவஹர் கதைங்க. கதைங்க சார். பாரதியார் தன்னுடைய மொழி நடைய சார் கொண்டு மக்களினுடைய தன்மைக்கேற்ப அவர் கையாண்டிக்கிறார் சார். உதாரணமாக பாமர மக்கள் இலகுவாக அந்த மொழி நடையை அறிந்து கொள்றதுக்காக வேண்டி எளிய மொழி நடையும், கற்றுணர்ந்தோர்களுக்கு இலக்கணத்தையும் பாவிச்சிருக்கிறார் சார். பாரதியார் 2 விதமான மொழி நடைகளை கையாண்டிருக்கிறார். இலகுவான மொழி நடை மற்றும் கடினமான மொழி நடை என்ற 2 வடிவங்களை
அல்ல 2 விதமான மொழிகளை பாரதியார் கையாண்டிருக்கிறார் என்று சொல்லலாமா? ஓம் சார். 2ஐயும் ஒரே இடத்தை கையாண்டாரா? இல்ல, ரெண்டையும் ஒரே இடத்துல கையாள இல்ல. அந்த வசனத்தை பாக்கள்ல வந்து எளிமையான மொழி நடையும், இலக்கணங்கள்ல கடினமான மொழி நடையும் அந்தந்த மக்கள்ற தன்மைக்கு ஏற்ப, பயன்படுத்துற மக்கள்ற தன்மைக்கு ஏற்ப கையாண்டிக்கிறார். அவர் மேலையும் கவிதைகளில் பாக்களில் என்று சொல்லியிருக்கார், கீழையும் அவர் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர்தான் பாக்கள் கவிதைகளில் எளிமையான மொழி நடை என்று சொல்லியிருக்கிறார். அதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும் கடினமான மொழி நடை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அது எப்படி தாட்சாயின்னு சொல்லுங்க சார். அவர் பாரதியாற்ற மொழி நடையில வந்து அதிசயத்தக்கதாக ஒன்று இவர் வேலைவாறு பாமர மக்கள் விளங்கக்கூடிய மொழி நடையிலையும், மற்றது வந்து இவ கற்றியந்த பண்டிதர்களால விளங்க முடியாத மொழி நடையிலையும் இது எழுதியிருக்கிறதாக சொல்லுவார் போல இருக்கு. சரி, பாமர மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி நடைங்கிறத நாங்கள் எப்படி சுருக்கமா சொல்லலாம்? அவைக்கு விளங்கக்கூடிய மொழி நடை, அவைக்கு எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி நடையில எப்படி சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அவைக்கு விளங்குற இலக்கண மொழி நடை, இப்ப சாதாரணமாகவே அவைக்கு விளங்கக்கூடிய சாதாரண மொழி நடை, சாதாரணமாக அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி நடை என்பதை நாங்கள் எப்படி சொல்லலாம்? என்ன வார்த்தையை பிரயோகிக்கலாம்? பேச்சு வழக்கு மொழி நடை என்று சொல்லி சஞ்சீவ் மொழி நடை, இலகு மொழி நடை, மொழி நடை. திலீபன் சொல்லுங்க, மற்றதை எப்படி சொல்லலாம்? மற்றது கடினமான மொழி நடை அல்லது பண்டிதர்களுக்கும் விளங்குறதுக்கு கடினமான மொழி நடையாக இருக்கும். மற்றது சார் பண்டிதருக்கு விளங்குறது என்றால் அடைமொழி வந்துடும். சரிதான், ஒரு சுருக்கம் எழுதுகளை அடைமொழி விவரித்தல்கள் எல்லாம் கூடாது என்று சொல்லி 9ஆம் 10ஆம் வகுப்புல படிச்சிட்டோம். நான் அதை இங்கே சொல்லியிருக்கேன். சரிதான். அப்ப சரி, நான் இனி விளக்கம் சொல்லுகிறேன். இப்போ உங்கள்ட்ட விட்டு பார்த்தோம் எப்படி வாசிக்கிறோம். நாங்கள் வாசிக்கிறதுக்கு இதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, இது பாரதியாருடைய மொழிநடையை பற்றி உரையாசிரியர் சொல்ல வருகிறார். மிகச்சரியான கருத்து. 2வதாக நான் அவங்ககிட்ட கேட்டேன், பாரதியாருடைய மொழிநடையை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாரதியார் எளிமையான மொழிநடையிலே எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறாங்க என்று சொல்லி. அப்படி சொன்னால் இந்த பந்தியினுடைய முழு கருத்தும் அதுக்குள்ளே வந்துட்டுதா என்று பார்த்தா இல்லை. இந்த பந்தியில் பாதி கருத்து தான் வருகிறது. பாரதியார் எளிமையான மொழிநடையில் எழுதியிருக்கிறார், அதே பாரதியார் கடினமான மொழிநடையிலும் எழுதியிருக்கிறார். அப்போ உரையாசிரியர் சொல்ல வருகிறது, உலக மகா கவிகளுள் பிரபல்யம் மிக்க ஒருவரும் இந்தியாவின் தேசிய கவி என்றும் முண்டாசு கவி என்றும் போற்றப்படுபவருமான சுப்பிரமணிய இவ்வளவும் தேவையில்லை எங்களுக்கு, இவ்வளவும் தேவையில்லை. சரிதானே, எங்களுக்கு இந்த பகுதி இவ்வளவும் தேவையில்லை. அது பாரதியாரை பற்றிய விவரித்தல். ஒரு சுருக்கம் எழுதுகிற போது நாங்கள் விவரித்தல்களை கையை விட்டுடுவோம். சரி, அடைமொழிகள் அதை பற்றிய விவரித்தல்கள் எல்லாவற்றையும் கையை விட்டுடுவோம் நாங்கள். அப்போ பாரதியார் எழுத்து நடை காணந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. என்ன அதிசயிக்க செய்யுதுன்னு பார்ப்போம். பாரதியாருடைய எழுத்து நடையை காணந்தோறும் அதிசயிக்க செய்கிறது. அவர் தம் பாக்களில் கவிதைகளில் பல இடங்களிலும் எளிதினும் எளிதான வெள்ளை சொற்களை பாமரரும் எளிதில் பொருள் உணருமாறு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் எளிமையான இலக்கண பிரயோகங்களையும் அங்கே காணலாம். அப்போ சுருக்கமாக, எளிதினும் எளிதான வெள்ளை சொற்கள் பாமரரும் எளிதில் பொருள் உணருமாறு பயன்படுத்தினார், எளிமையான இலக்கண பிரயோகங்களை காணலாம் என்றால் பாரதியாருடைய எழுத்து நடை என்ன, பாரதியாருடைய சில ஆக்கங்களில், அதாவது அவர்தம் பாக்கள் கவிதைகளில் பல இடங்களில் எளிமையான சொற்கள் இலகுவான இலக்கணம் இருக்குது என்றால் பாரதியாரின் சில ஆக்கங்களில் எளிமையான மொழிநடை காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். இதே பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றில், அப்ப பாரதியாருடைய வேறு சில ஆக்கங்கள்ல, பாரதியார் எழுதிய பத்திரிகை ஆக்கங்களிலும் அவரது கவிகள் சிலவற்றிலும்
கற்றுணர்ந்த பண்டிதரும் எளிதில் பொருளறிய இயலாதனவான அரிதினும் அரிதான மக்கள் வழக்கில் இல்லாத சொற்பிரயோகத்தையும் கடினமான இலக்கண பிரயோகங்களையும் காணலாம். அதாவது சில இலக்கியங்கள்ல கடினமான மொழிநடையை காணலாம். இந்த சில இலக்கியங்கள் வேறு சில இலக்கியங்கள் என்பதை சொல்லாமல் பாரதியார் இலகுவான மொழிநடையையும் கடினமான மொழிநடையையும் கையாண்டார் என்று சொல்லி சொன்னால் அது ஒரே இடத்துல ரெண்டையும் பாவிச்ச மாதிரி போயிடும். அப்படியானால் அதை வேறுபடுத்தி காட்டவும் பாரதியார் தன்னுடைய ஆக்கங்களில் சிலவற்றில் இலகுவான மொழிநடையினையும் வேறு சிலவற்றில் கடினமான மொழிநடையையும் கையாண்டுள்ளார். இப்படி எழுதலாம். அல்லது பாரதியாரின் சில ஆக்கங்களில் எளிமையான மொழிநடையும் வேறு சிலவற்றில் கடினமான மொழிநடையும் என இரு வகையான மொழிநடையை காணலாம். பாரதியாருடைய ஆக்கங்கள் சிலவற்றில் இலகுவானவையும் வேறு சிலவற்றில் கடினமானவையும் என இரு வகையான மொழிநடைகளை காணலாம் என்கிற பொருள் அமையும்படி உங்களுடைய சுருக்கம் இருந்தால்தான் உரையாசிரியர் சொல்ல வந்த கருத்தை முழுசா சொல்லி முடிக்கிறீங்க. இங்க இலகுவான மொழிநடை கடினமான மொழிநடை என்பதை தீர்மானிக்கின்ற விடயங்களாக உரையாசிரியர் என்னென்னத்தை முன்வைக்கிறார்? இலகுவானவை என்பதை தீர்மானிப்பவை ஒன்று சொற்கள், எளிதினும் எளிதான வெள்ளை சொற்கள் அல்லது பாமரரும் எளிதில் பொருள் உணரக்கூடியவை, எளிமையான இலக்கண பிரயோகம். இரண்டாவது கருவி, இரண்டாவது அளவு. கடினமானதுக்கும் இதே விடயம்தான், சொற்களும் இலக்கணமும் இந்த ரெண்டும் தான் அளவீடாக வருகிறது. ஆனால் அந்த அளவீடு எப்படி? எல்லாருக்கும் தெரிந்த சொற்கள் எளிமையான இலக்கணம் என்றால் அது இலகுவான மொழிநடை. பண்டிதருக்கும் தெரியாத சொற்கள் கடினமான இலக்கணம் என்றால் அது கடினமான மொழிநடை. ஆகவே மொழிநடை இலகுவானதா கடினமானதா என்பதை தீர்மானிக்கின்ற ரெண்டு அளவுகோல்களை உரையாசிரியர் இதில் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று சொற்கள், இரண்டாவது இலக்கண பிரயோகம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன உரைப்பகுதி, மிகவும் எளிமையான பகுதி, சரிதானே? ஆனால் அந்த உரைப்பகுதியை நாங்கள் இப்படி பார்க்குறோமா என்கிறத பார்க்கறதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை கதைச்சேன். இந்த உரைப்பகுதியை உங்கள்ட்ட தந்துட்டு பாருங்க, உரைப்பகுதியை நேர இதுக்கு சாராம்சம் எழுதுங்க என்று சொல்லுகிற போது ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்றீங்க. ஒரு தேங்காயினுடைய ரெண்டு பக்கங்கள், ரெண்டு பாதி இருக்கிற மாதிரி இதுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு. ஆனால் நீங்கள் ஒற்றை கருத்து தான் சொன்னீங்க. எப்படி? பாரதியார் எளிமையாக எழுதியிருக்கிறார், ரெண்டு பாரதியார் கடுமையாக எழுதியிருக்கிறார் என்றதுதான் உரை ஆசிரியருடைய கவலை. அல்லது உரை ஆசிரியர் கவலைப்படுகிறாரா தெரியல, உரை ஆசிரியருடைய கரிசனே அதுதான். பாரதியார் ரெண்டு விதமாக எழுதினார், மிக சுருக்கமாக. 3 சொல்லில் எழுது சுருக்கம் என்றா பாரதியார் இருவிதமான மொழிநடைகளை கையாண்டார். என்ன, அல்லது பாரதியார் இருவிதமான மொழிநடைகளில் எழுதினார். இதான் இதன் சமர். உலக மகா கவிகளுள் அவர் ஒருவர், பிரபல்யமானவர், இந்தியாவின் தேசிய கவி, முண்டாசு கவி என்கிறது எல்லாம் அது நம்ம சுத்த விடுறவை. சரி, எங்களுக்கு பாரதியார் ரெண்டு விதமாக எழுதியிருக்கிறார். சில ஆக்கங்களில் எளிமையான மொழிநடையும் வேறு சில ஆக்கங்களில் கடினமானவையும் என இருவிதமான மொழிநடைகளை கையாண்டார் என்று எழுதினா சரியாக இருக்கும். சரி, நான் ஓரளவுக்கு நினைக்கிறேன். நாங்கள் வாசிக்கிற விதத்தை படிப்படியாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இப்படியான பயிற்சிகள் உதவலாம். என்ன, சரியா? இன்னும் அடுத்த பந்திக்குள்ள போ. அடுத்த பந்தியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். சரியா? இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. திரும்பவும் வாசிக்கிறேன். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு.
நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தே அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளின் ஊடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்த பிரதேசத்து சமூக, பொருளாதார, ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. சரி, இப்போ வளமையாக கேட்குற மாதிரியே கேட்போம். இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஃபாத்திமா சொல்லுங்க. சார், இந்தியாவுல இசை சத்தம் ஃபாத்திமாவோட சிக்னல் கிளியர் இல்லை, அதனால நான் அவங்களோட மைக்கை மியூட் பண்ணிட்டேன். யன்னா ஹரிஸ். இந்தியாவில் ஓம் சார், இதுல வந்து என்னன்னு சொல்றேன்னா, அந்த இசை சம்பந்தமாக பேசுறது வந்து அவர்கள் நோக்கமாக இருக்கு. எந்த இசை தொடர்பாக? அதாவது அதுல வந்து இந்த பாரம்பரியமான அந்த இசைகளையும் அதே நேரம் வந்து அந்த கிராமிய இசை சம்பந்தமாக பேசுவது. விளங்கல சார். யாருடைய இசை சம்பந்தமாக பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது? அந்த இந்தியாவுல இருக்கிற அது சொல்லணும். இந்தியாவினுடைய இசை மரபை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அவர் தன்னுடைய நோக்கத்தை எப்படி சொல்லுகிறார்? என்ன கருத்தை சொல்ல வர்றார்? அந்த இசை வந்து உண்மையா அந்த ஒரு பாரிய வரலாற்று கொண்டதாக இருக்கிறதாக அவர் சொல்றார். இசை மரபுகளை வகைப்படுத்தி சொல்றார், அப்படியா? இசை மரபுகளை வகைப்படுத்தி காட்டுகிறார் என்று எடுக்கலாமா? நான் அது வந்து இசைக்கு வந்து நிறைய அந்த ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரு அதுல சொல்றார். வித்தியாசமான அந்த இனக்குழுக்கள், இனங்கள், அப்ப அவங்களுக்குள்ள வித்தியாசமான அந்த வரலாற்று ரீதியான அந்த இசை வடிவங்கள் இருக்கிறதாக சொல்றார். சரி, ஓகே. நான் இப்போது சஞ்சீவ் கிட்ட போறேன். சஞ்சீவ் சொல்லுங்க, இதை எழுதின உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்தியாண்ட கிராமிய இசை வந்து எவ்வாறு உலகம் முழுவதுமாக பரவப்பட்டது என்று சொல்லி இந்தியாவுடைய கிராமிய இசை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது சொல்றதுதான் அவற்றை நோக்கம். சரி, மல்லிகா சொல்லுங்க. உரையாசிரியர் வந்து இந்தியோட இசையிட மேம்பாடு பத்தி சொல்ற அதே வேளை உள்ளூர் இசை மரபு வந்து எவ்வாறு தற்காலத்துல இருக்குன்றதையும் சொல்றாங்க. இந்தியாவினுடைய இசை மரபு தான் அவற்றை நோக்கம், அப்படியா? மல்லிகா பேசுகிற போது மற்றாக்கள் இருக்கணும்னு நான் கேட்பேன். மற்றாக்கள் இந்த XIAOMI 230228RNCAG என்பதை என்னால் சேர்த்து உச்சரித்து கூப்பிட இயலாது, சரிதானே? XIAOMI எனக்கு உங்களை கூப்பிட தெரிய இல்லை. ஓகே, மல்லிகா சொல்லுங்க. உங்களை கூப்பிட உரையாசிரியர் நோக்கம் சார் இந்திய இசை மரபுட மேம்பாட்டு சொல்ற அதே வேளை கிராமிய இசை வந்து எவ்வாறு காணப்படுது என்பதையும் முன்வைக்கிறது. எது காணப்படுது? கிராமிய இசை வந்து எவ்வாறு காணப்படுது? இந்திய இசை மரபுக்குள்ளே அந்த கிராமிய இசை மரபு இல்லையா? இருக்கு சார். அந்த விளங்கலமா? இந்திய இசை மரபுக்குள்ள கிராமி உள்ளூர் இசை மரபு வந்து எவ்வாறு தற்காலத்துல இருக்குங்கிறத காட்டுவதுதான் சார் உரையாசிரியர் நோக்கமா விளங்குது. உள்ளூர் இசை மரபை பற்றி சொல்லுவதுதானா அல்லது இந்திய இசை மரபோட மேம்பாட்டுல இந்த கிராமி இசை மரபு எவ்வாறு தற்காலத்துல இருக்குங்கிறத முன்வைக்கிறது தான் உரையாசிரியர் நோக்கமா இருக்குது சார். பிரதீபன் சொல்லுங்க. மிஸ்டர் என் பிரதீபன். சார், அந்த இந்தியாவின் இசை வடிவங்கள் சார் பல தொன்மையான வரலாற்றை அந்த கொண்டிருந்தாலும் கூட அந்தந்த பிரதேச சமூக பொருளாதார அந்த ஆன்மீக தேவைகளோடு இணைந்து அந்த அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி பயிலப்பட்டவர் சார்.
இருந்தாலும் கூட அது அப்படி பல்வேறு தொன்மையாக இருந்தாலும் கூட சமூக பிரதேசத்தின் சமூக பொருளாதார ஆன்மீக தேவையோடு இணைந்துதான் அது இருக்குது என்று சொல்லி சொல்றாரு. அப்படி இருந்தாலும் கூட என்று சரியா? நிறைய சொல்லுங்க. இந்திய இசை மரபு சம்பந்தமாக கிராமிய மட்டங்கள்ல உலகளாவிய எவ்வாறு இந்த அறியப்பட்டிருக்குன்னு சொல்ல வர்றாரு. அதாவது அந்த சமூக சம்பந்தமா பொருளாதார ஆன்மீக விஷயங்கள்ல சரி, இன்னொரு சகோதரனா சகோதரியா தெரியல, XIAOMI என்று சொல்லி இருக்கிறீங்க, சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. XIAOMI 230228 RNCAG கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. உங்களோட பேரை சொல்லிட்டு கதைங்க. நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கேட்குது தானே? என்ன ஓகே, மிஸ்ஸஸ் நிசாந்த் கதைங்க. இந்தியாவோட இசை உலகம் அறிந்ததாகவும் பிரதேசத்துக்கு தேவைக்கேற்ப அதை பயிலப்பட்டு வருவதாக கூறப்படுது. சரி, ஜனா சொல்லுங்க, உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்திய இசையின் பாரம்பரியத்தையும் அதன் சிறப்பியல்பையும் வெளிப்படுத்துகிறது. இந்திய இசை பாரம்பரியம் அதன் சிறப்பை வெளிப்படுத்துவது நோக்கம். தேங்க்யூ. ஓகே, இந்திய இசை தொடர்பாக எத்தனை கருத்துக்களை உரையாசிரியர் சொல்லுகிறார்? அல்லது இந்திய இசை தொடர்பாக அவர் என்ன கருத்து சொல்லுகிறார்? ஜனா சொல்லுங்க. 4 கருத்துக்கள் சொல்லப்படுது சார். சொல்லுங்க. அந்த 4 கருத்து. தொன்மையான வரலாற்றை கொண்டது ஒன்று, வளமான முதிர்ச்சி நிலையில உள்ளது, உலகம் முழுவதும் அறியப்பட்டது, மற்ற ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற வகையில சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருகிறது. சொல்லிருக்காங்க. 2 சொல்லுங்க. அந்த 2 மல்லிகா, அந்த 2 கருத்தையும் சொல்லுங்க கேட்போம். அது இந்திய இசையிட மேம்பாடு அடைஞ்சிருக்கிறது ஒரு கருத்து சார். அதே வகையில 2வது கருத்து உள்ளூர் இசை மரபு எவ்வாறு மக்களோட பிணைந்து காணப்படுகின்றது காட்டுவது 2வது கருத்து. அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்க. சரி, காந்தல் பேசுங்க. ஆமாம் சார், இதுல 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, இந்திய இசை வடிவம் பல தொன்மையான வரலாற்றை கொண்டு உலகம் ஃபுல்லா அறியப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற வகையிலும் தனித்துவம் வாய்ந்த சில விஷயமும் அதுல இருக்கின்றத தனித்து சொல்றாங்களா? அந்த தொன்மையானதுக்குள்ள இருக்குதா அல்லது அதை விட தனியாக இருக்குதா? இல்ல, தொன்மை பொதுவா 2ம் தொன்மையானதுதான் சார். பொதுவான உலகம் பூரா பேணப்படுறதும் தொன்மைதான், பிரதேசத்துக்கு பிரதேசம் பேணப்படுறதும் மரபு சார்ந்த தொன்மையான விஷயம்தான். ஆனா அந்த பிரதேசத்துக்கு ஏற்ற அந்த ஆன்மீகம், சமயம், சமூக பொருளாதாரம் என்ற வகையில தனித்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. அப்போ இதுல ஒரு வார்த்தை வருகிறது, இவற்றை விட என்று சொல்லி. இந்த வார்த்தையினால உரையாசிரியர் சொல்ல வருகிற செய்தி என்ன? அதோட இவற்றை விட, எவற்றை விட? உலகம் பூரா அறியப்பட்டதை விட அந்தந்த பிரதேசத்துக்கு என்று சொல்லி தனித்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் இருக்கு. அந்த தனித்துவம் வாய்ந்ததை நீங்க ஏற்கனவே சொன்ன உலகம் நன்கு அறியப்பட்டவற்றுக்குள்ளதான் இருக்குது என்று சொன்னீங்க. அப்ப முதல்ல இப்பவும் அப்படி கருதுறீங்களா? அதுக்குள்ளதான் இருக்குதா அல்லது அதை விட தனியாக இருக்குதா? விளங்கல சார். அந்த உலகம் முழுவதும் அறியப்பட்ட தொன்மையானவை, புகழ் பெற்றவை, அப்படி இருந்தாலும் உள்ளூர் இசை மரபுகளாக இருக்குது என்று போய் சொன்னீங்க. நான் அப்ப கேட்டேன், அந்த தொன்மையானவை உலகம் முழுவதும் அறியப்பட்டவற்றுக்கு உள்ளேதான் இந்த உள்ளூர் இசை மரபுகள் அல்லது கிராமிய இசை மரபுகள் இருக்குதா அல்லது அவற்றுக்கு புறம்பாக இருக்குதா என்று கேட்கிறேன். மரபுகள் அதுலயும் இருக்கு சார், இதுலயும் இருக்குது. அதாவது தொன்மை என்றது அதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்குது. ஆனா இதுல கிராமிய அல்லது பிரதேசத்துக்கு சொல்லி தனித்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கர ஒன்றுல இருக்கிறீங்க, சொல்லுங்க.
இந்தியாவில் உள்ள பல்லின மக்களினதும் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்பன தொன்மை அழியாது இசை வடிவங்களினூடாக வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள பல்லின மக்களினது மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்பன தொன்மை அழியாது இசை வடிவங்களினூடாக வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. நவகரோட கதைஞ்சிட்டு ஒரு முடிவுக்கு வர போறேன். சொல்லுங்க சார். இந்திய இசையானது கலை கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. சரி, ஓகே. இர்ஃபான். ஓ சார். சொல்லுங்க. ரெண்டு விஷயம். இந்திய இசை வடிவங்கள் ஒன்று உலகம் முழுவதும் அறியப்பட்டவையாகவும் இருக்கு. இதுக்கு மேலதிகமா இன்னொன்று வெளி உலகத்துக்கு தெரியாம சில பிரதேசங்களுக்குள்ள மட்டுப்பட்டதாகவும் இருக்கு. ரெண்டு உரையாசிரியருடைய நோக்கம் இந்தியாவில் பல்வேறு இனங்கள் இருக்குது, அங்க பல்வேறு மொழிகள் பண்பாடுகள் இருக்குது என்பதை சொல்லுவது உரையாசிரியருடைய நோக்கம் என்று நீங்கள் கருதுறீங்களா இர்ஃபான்? உரையாசிரியருடைய நோக்கம் இந்தியாவினுடைய பெருமையை பேசுவதா? இந்தியாவில் நூற்றுக்கணக்கான இனங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான இனக்குழுக்கள், மொழிகள், பண்பாடுகள் இருக்கு, அவை எல்லாம் வளர்ந்து வந்திருக்குது என்று பேசுவது அவருடைய நோக்கமா? இல்ல சார், அவர் இசையை பத்தி தான் சொல்ல வர்றார். இசை சொல்லுகிறது. சாரி சார், அந்த மேல சொல்லுகிறது அந்த 2 வரி 2.5 வரியும் அதே அந்த இந்தியாவை பத்தி சொல்ற விஷயம் அது தேவைப்படாது போல. எங்களை சுத்த விடுறதுக்கு. சரி, சொன்னவற்றுக்குள்ள இர்ஃபானுடைய விட ஏனையவர்கள் சொன்னவற்றை விட சிறப்பாக இருந்தது. ஏனையவர்கள் சொன்னது பிழை என்று சொல்ல இல்லை. நான் இங்க உரையாசிரியர் சொல்ல வருகிற செய்தி, அவர் பேசுவது இந்திய இசை மரபை விவரிக்க ஆசைப்படுகிறார். இந்திய இசை மரபை பற்றி விவரிப்பதற்கு அவர் விரும்புகிறார். இது உரையாசிரியருடைய நோக்கம். அவர் அந்த இசைமரபு, இந்திய இசைமரபை பற்றி சொல்லுகிற போது இயல்பாகவே இருக்கக்கூடிய அவருடைய ஒரு தேசப்பற்றோ அல்லது அந்த தண்டை நாட்டை பற்றி இருக்க பெருமையோ, இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்கள், மொழிகள், பண்பாடுகளை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது என்று எல்லாம் அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல, இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல, அப்ப இந்தியாவினுடைய இசை வடிவங்கள்ல பல இசை வடிவங்கள், 1-2 இல்லை, இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை, அதாவது பழையவை, பழமையானவை, நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை, செம்மையானவை. சரிதானே? பழமையானவை, செம்மையானவை, உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை, புகழ் பெற்றவை. அப்ப இந்திய இசை வடிவங்கள் ஒரு வகை. அந்த பல, அந்த இசை வடிவங்கள் பல எப்படி இருக்குது? தொன்மையான, முதிர்ந்த, முதிர்ந்த செம்மையான, பல நூற்றாண்டுகள் சீர் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. முதிர்ந்த நிலையில இருக்கு, சீர் செய்யப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற செம்மையாக இருக்குது. அதே போல உலகம் முழுவதும் அறியப்பட்டவையாக இருக்கிறது. அப்ப இது உண்டு. இவற்றை விட எவற்றை விட அந்த மேலே சொல்லப்பட்ட இசை வடிவங்கள் பல என்பதை விட, அப்ப அடுத்த கேட்டகரிக்கு வாங்க. இவற்றை விட ஏராளமான உள்ளூர், கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் பயிலப்பட்டு வருகின்றன. அவ்வளவுதான். அது எவ்வாறு பயிலப்பட்டு வருகிறதுனா அந்தந்த பிரதேசத்தின் சமூக, பொருளாதார, ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருகின்றன. அது இங்கேயும் இருக்குதானே. இப்ப கிறிஸ்தவர்களாக இருந்தால் வாசாப்பு என்றுவார்கள், வாசகப்பா என்று சொல்லி கூத்தாடுவார்கள். இதுவே இந்துக்களாக இருந்தால் அவர்கள் சிந்தனடை கூத்து, வடமோடி, தென்மோடி என்று சொல்லி அவர்கள் கூத்தாடுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த சமூக, பொருளாதார, ஆன்மீக தேவையோடு இணைந்து பயிலப்பட்டு வருகிறது கிராமிய உள்ளூர் இசை மரபுகள். அப்ப இந்த கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் என்பதை ஒரு கேட்டகரியாக அவர் உடைக்கிறார். இரண்டாவது, பாரம்பரியமான தொன்மையான வரலாறு கொண்ட நூற்றாண்டுகள் சீர் செய்யப்பட்டு முதிர்ந்த நிலையில் இருக்கிற, உலகம் முழுவதும் அறியப்பட்ட, அப்படி என்றால் அது செம்மையான இசை வடிவங்கள் அல்லது தொன்மையும் தொன்மையான செம்மையான புகழ் பெற்ற. இப்போ நாங்கள் பழமையும்
செழுமையும் புகழ் பெற்றவையுமான இசை வடிவங்களும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் என்று 2 விதமாக சொல்லுகிறது. சரிதானே? பழமையும் செழுமையும் புகழ் பெற்றவையுமான இசை மரபுகளும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் காணப்படுகிறது. எங்க காணப்படுகிறது? இந்தியாவின் இசை வடிவங்களுள். இந்தியாவின் இசை வடிவங்களுள் முதலாவது என்ன சொன்னாங்க? பழமையும் செழுமையும் புகழ் பெற்றவையுமான இசை வடிவங்களும். பழமையும் செழுமையும், நான் சொல்லுகிற வார்த்தை அப்படியே எழுத வேணுமென்றில்லை. நீங்கள் தொன்மையும் முதிர்ந்தவையும் புகழ் பெற்றவையுமான இசை வடிவங்களும் என்று எழுதினா பரவாயில்லை. எனக்கு அந்த வார்த்தை வசப்படுது, நான் சொல்லுகிறேன். அதே வார்த்தை அப்படியே உங்களுக்கு வர வேணும் இல்லை. ஆனால் இங்க பழமையானது, முதிர்ந்தது, உலகம் அறிந்தது என்கிற 3 விடயங்கள் இருக்கு. அப்ப நான் பழமையான செழுமையான புகழ் பெற்ற இசை வடிவங்களும், அது ஒரு கேட்டகரி. பழமையான செழுமையான புகழ் பெற்ற இசை வடிவங்களும் உள்ளூர் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் உள்ளன, அல்ல காணப்படுகின்றன பெரிய சொல்ல இருக்கு. உள்ளன. இப்ப இந்திய இசை வடிவங்களில் பழமையும் செழுமையும் புகழ் பெற்றவையுமான இசை வடிவங்களும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் காணப்படுகின்றன. அப்ப உரையாசிரியர் சொல்ல வந்த செய்தி இதுதான். இந்தியாவை புகழுவதோ, இந்தியா மிகப்பெரிய நாடு, அவங்க பல்வேறு இனக்குழுக்கள் என்ற மொழி, பண்பாடு, கலாச்சாரம், இசைக்கூடாக வருகிறது என்ற ஒரு இடமும் சொல்ல இல்லை. நான் விட சொன்னாக்களை பிழை சொல்றதாக நினைக்கக்கூடாது. நீங்க எதிர்காலத்துல பிழை விடக்கூடாதுன்றதுக்காக சொல்லுகிறேன். இங்க எங்கேயும் அவர் பண்பாடு, மொழி, இனம் என்பவை இசைக்கு ஊடாக சிரமப்படுகிறது என்று சொல்லி எல்லாம் சொல்ல இல்லை. அவர் இந்தியாவை பற்றி சொல்றார். இந்தியாவில் நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்கள், மொழிகள், பண்பாடுகள் இருக்குது. அப்படி இருக்கிற இந்தியாவில் இசை மரபு 2 விதமாக இருக்குது. ஒன்று பாரம்பரிய மரபு இசை என்று சொல்லுவோமே நாங்கள். மரபு இசை, ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷன் என்று சொல்லுவோம். சரிதானே? மரபு சார்ந்த இசை. அடுத்தது உள்ளூர் கிராமிய இசை மரபு. பாரம்பரிய இசை மரபுகளும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகளும் என 2 வகைப்பட்டவையாக அங்கே அமைந்திருக்கிறது என்று சொல்ல வருகிறது தான் அவருடைய செய்தி. இப்போ இந்த உரைப்பகுதிகளை வாசித்து நீங்களாக விட எழுதி கொண்டு வருகிற நேரத்தில் உங்களுடைய தவறுகளை நீங்கள் அடையாளம் காண தொடங்குவீங்க. எப்படி அடையாளம் காண தொடங்குவீங்கள் என்றால், இதில் ஒன்று ஐயம் வரும். எங்களுக்கு ஐயம் என்றது அவர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு விளங்காது. 2வது திரிவு வரும். திரிவு என்றால் அவர் என்னமோ சொல்ல நாங்கள் வேறு என்னமோ செய்வோம். அது இன்றைக்கல்ல, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. சரிதானே? கொண்டு வாருங்கள் என்றால் கொன்று வாருங்கள் என்று சொல்லி போயிட்டு அவரை கொலை செய்தாங்க என்று சொல்லி அந்த காலத்துல இருந்து சிலப்பதிகாரத்திலேயே சொல்லப்படுது. அப்போ திரிவு, அவர் என்னமோ சொல்ல நாங்கள் வேறு என்னமோ செய்வோம். அப்ப அவ்வாறு நாங்கள் விட்ட தவறுகளை நாங்களே அளந்து கொள்வதற்கு நாங்கள் விட எழுதி கொண்டு வந்தால்தான் நல்ல. அதால தான் நான் அந்த பேப்பரை செய்யாமல் விட்டேன். நீங்கள் எல்லாரும் அந்த பேப்பருக்குரிய விடையை செய்து கொண்டு வரட்டும். அதை விட இது இலகுவானது. சரிதானே? சரி, இப்போ 3வது விஷயம். ஏதோ கேட்க போறீங்களா? என்னண்டா இதுல சார் அந்த இசையை பற்றி சொல்லிக்கல, இந்த இந்தியாவினுடைய இசை அந்த பிரதேசத்தினுடைய சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்திருக்கிறதுன்றது ஏன் தவிர்க்க வேணும், தவிர்க்கிறதுக்குரிய காரணம் அது முக்கியமானதா தெரியுது சார். அதுல நீங்க சொல்லுகிற இசை மரபுகள் என்பது, அதாவது கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்த பிரதேசத்தினுடைய சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. அது முக்கியமா தெரியுது எனக்கு. அப்படி தெரியுது. ஏன் அது தவிர்த்து என்ன காரணம்? நல்ல கேள்வி. சரிதானே? முதல் அந்த நல்ல கேள்வி வந்தால்தான் நல்ல பதில் வரும். அதுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். இப்ப இங்க உரையாசிரியர் சொல்லுகிற ஏறத்தாழ ஒரு 45-50 சொற்கள்ல சொல்ல போகிற ஒரு விடயத்தை நாங்கள் அதனுடைய அந்த ஸ்பிரிட்டை தான் எடுக்க போறோம். அதை அப்படியே முழுவதும் இல்லாமல் அதை சாறு புழிஞ்சு வெளியில எடுத்து கொடுக்க போறோம். ஒரு 12 சொற்கள் ஆக கூடினது 13 சொற்கள்ல இந்த விடயத்தை கொடுக்க போகிறோம். அப்போ உரையாசிரியர் பேசுகிற எல்லாமே கருத்துக்கள். உதாரணத்துக்கு 1வது விஷயம் கூட இந்தியா ஒரு சிறப்புக்குரிய நாடு என்பது ஒரு முக்கியமானது. அப்போ
சிறப்புமிக்க இந்திய நாட்டின் இசை என்று எழுதினா தவறா? அப்படி எழுதுகிற போது அவருடைய கருத்து அதுக்குள்ளே அடங்கி இருமே ஐயா. சிறப்புமிக்க இந்திய நாட்டின் இசை மரபு என்று சொல்லி எழுதினால் இன்னும் அவருடைய கருத்தை நாங்கள் முழுமையாக உள்வாங்குவதாக இருக்கும். அப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? நான் உங்களோட கேள்விக்கு வாரதுக்கு முன்னுக்கும் மேலே இருந்து வாரேன். சிறப்புமிக்க இந்திய நாட்டின் இசை மரபு என்று சொன்னால் அது அப்படி எழுதினா நல்லமா சரியில்லையா? அது நாங்கள் நான் யோசிக்கிறேன் சார். என்னன்னா இப்ப அந்த இந்தியாவுடைய இசையை பற்றி சொல்லிக்கல, இந்த சமூக பிரதேச பொருளாதார ஆன்மீகத்தோட தொடர்பட்ட சொல்லிக்கலையே. இப்ப சார் நீங்க சொல்ல வர்றது அதுக்குள்ள அதை சுட்டி காட்டுற மாதிரி எனக்கு அப்படி தோணும். சரி, இப்ப நான் ஏன் அதை தவிர்க்கிறேன் என்கிற கேள்விக்கு நேரடியாகவே விடைக்கு வருகிறேன். எங்களுக்கு ஒரு 12-13 சொற்கள்லாம் நீங்க கையாளக்கூடியதாக இருக்குது. அப்ப இங்க நாங்க முதலாவது பார்க்கிறோம் என்னென்னா 2 விதமான இசை வடிவங்களை பற்றி அவர் பேசுகிறார். இதுதான் அவருடைய பிரதானமான கருத்து. அந்த 2 இசை வடிவங்கள், ஒன்று பாரம்பரிய இசை வடிவம், இரண்டாவது உள்ளூர் இசை வடிவம், அதாவது நாட்டார் இசை வடிவம். சாதாரணமா சொன்னா அது ஒரு நாட்டார் இசை வடிவம். முதலாவது பாரம்பரியமான ட்ரெடிஷனல் அல்லது கிளாசிக்கல். இரண்டாவது நாங்கள் சொல்லுவோமே நாட்டார் பாடல்கள், நாட்டார் இசைமரபு, உள்ளூர் இசைமரபு, கிராமிய உள்ளூர் இசைமரபு பயிலப்படுகிறது. அந்த உள்ளூர் இசைமரபு பயிலப்படுவதை அவர் ஒரு டிஸ்கிரைப் பண்றார், அதை விவரிப்பதாகத்தான் உள்ளூர் இசைமரபுகள் பயிலப்படுகின்றன. அவர் எப்படி பயிலப்படுகிறது என்கிறத சொல்றார். அந்தந்த பிரதேசத்தின் சமூக தேவை, பொருளாதார தேவை, ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்படுகிறது. அது ஒரு விவரித்தல் என்பதை தவிர அது ஒரு பிரதான கருத்து அல்ல. இங்க பிரதான கருத்து 2 தான். இந்திய இசை வடிவங்களில் பாரம்பரிய இசை வடிவங்கள், கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் ஆகியவை உள்ளன என்பதுதான் செய்தி, பிரதானமான செய்தி. மற்றபடி எல்லாமே செய்தி தான். அப்போ எங்களுக்கு அதுல இருந்து சாறு பொழிஞ்சு எடுக்கிற போது நாங்கள் அந்த விடயத்தை தவிர்த்து கொண்டு வரோம். என்றால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதை எடுத்தோம்டா அந்தந்த பிரதேச சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து என்பது எழுதினாலே 7 சொல்லு வந்துடும். மிகுதி 7 சொல்லுக்குள்ள நாங்கள் அவர் சொன்ன 2 கருத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணும். மற்றது ஒரு சுருக்கத்துக்குள்ள விவரித்தல்களை நாங்கள் தவிர்க்க வேணும், அடைமொழிகளை தவிர்க்க வேணும். நான் அதை சொல்றதுக்காக தான் முன்னுக்கு சொன்னேன். சிறப்புமிக்க இந்திய இசை மரபு என்று சொன்னால் கூட நாங்கள் அவுட். ஏனென்றா இந்திய இசை மரபு என்கிற சொல்லுக்கு முன்பாக சிறப்புமிக்க இந்திய என்கிற அடைமொழியாக அது மாறி இந்தியாவினுடைய சிறப்பை அவர் சொல்லி அந்த 1.25 லைன்லையும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொல்லி இருக்கிறார். இந்த தன்னகத்தை அடக்கியது என்கிற வரைக்கும் அவர் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் அந்த விடயத்தை எடுத்தோம் என்றால் நாங்கள் அவுட் ஆகிடுவோம். சிறப்புமிக்க இந்திய இசைமரபு என்று சொல்லுகிற போதே இந்திய இசைமரபுக்கு அடைமொழி கொடுத்து சுருக்கத்தில் இருக்க வேண்டிய பண்பை இல்லாமல் செய்து விடுவோம். அதே போல உள்ளூர் இசை மரபுகள் பயிலப்படுகின்றன. அந்த உள்ளூர் இசை மரபுகள் பயிலப்படுவதை நாங்கள் விவரிப்பதன் மூலமாக சுருக்கத்துக்குள்ள இருக்க வேண்டிய பண்பு இது எவ்வாறு பயிலப்படுகிறது என்கிற அந்த விவரித்தல் மூலமாக சொற்களின் வரையறையை மீறி ஒரு தவறு செய்வோம். 2வது அந்த விவரித்தல் என்பது சுருக்கத்துக்கு அவசியமற்றது. அந்த விபரித்தலை நாங்கள் செய்வதன் மூலமாக சுருக்கத்துக்குரிய பண்பிலிருந்து வெளியே போயிடுவோம். அதனால தான் நான் சொன்னேன் பாரம்பரியமானவை மற்றும் கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் ஆகியவை இருக்கிறது. இவ்வளவுதான் அது இந்த கருத்து. சாராம்சத்தை எடுத்து எழுதுகிற போது அந்த விபரித்தல்களை தவிர்க்கிறோம். இந்த இடத்துல வச்சு நான் இன்னொரு விஷயம் உண்டு. உங்களோட கேள்விக்கு விட கிடைச்சதா முதல்ல அவரை கேட்க வேணும். இல்ல சார், என்னண்டா தேங்க்யூ சார். என்னண்டா எனக்கு உண்மையில வந்த இது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இசைன்றது இதை பேஸ் பண்ணி இருக்குன்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றது மாதிரி அந்த இடம் தெரிஞ்சது. அதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன். இசை இதை பேஸ் பண்ணி இருக்கின்ற விஷயத்த வெளியில கொண்டு வர மாதிரி தான் எனக்கு அந்த இது தொன்மையானவை, தொன்மையான வரலாறு கொண்டவை, நூற்றாண்டுகளுக்கூடாக சீர் செய்யப்பட்டு வளமாக முதிர்ந்த நிலையில் உள்ளவை என்கிறது கூட அது என்ற சிறப்பை சொல்ற விஷயம் தானே. இப்போ நாங்கள் அதை தவிர்க்கிறோம் தானே, தவிர்க்க வேண்டிதானே இருக்குது. எங்களுக்கு தேவை 14 சொல்லு. அப்போ அதுக்குள்ள நாங்கள் சொல்லி முடிக்க வேணும் என்றால் எதை முக்கியமாக சொல்ல வேணுமோ அதைத்தானே சொல்ல வேணும். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு இப்போ நீங்கள் திருப்திப்படுகிற மாதிரியாக எனக்கு தெரிய இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு சொல்வரையறையை தாண்டி போக முடியாது. மற்றது இங்கே சுருக்கம்
கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் பயிலப்படுகின்றன. இப்போ என்ன சொல்லுகிறது, பால் குடிக்கிறது, பூனை பால் குடிக்கிறது. அந்த பால் தொடர்பாகவோ அல்லது பூனை அதை மிகுந்த பசியோடு அல்லது தன்னுடைய 2 நாள் பசி தீரும் வகையாக அது குடிக்கிறது என்கிறது முக்கியமான விடயம்தான். அதை சொல்லுகிற போது அது சென்டிமெண்டல் இஷ்யூ தான் அது. ஆனால் அது ஒரு விபரித்தலாக கருதி கொண்டு நாங்கள் பூனை பால் குடிக்கிறது ஒரு இழுவாய் பயனில் செயற்படும் பொருளோடு அந்த வசனத்தை முடிச்சு கொள்வது தான் எங்களுடைய சுருக்கத்துக்குள்ள அது கட்டுப்படும். இவ்வளவுதான் நான் இப்போதைக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து பார்ப்போம். சரி, இப்போ இது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒன்று கவனிங்க. இப்போ சில வேளைகளில் உங்களுக்கு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சொற்கள் இல்லாமல் சில பிரயோகங்கள் வேறு. நான் எளிமையாக ஒன்று சொல்லுகிறேன். இப்போ இலங்கை விவசாயிகள் கத்தரி, வெண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, போஞ்சி, தக்காளி, கரட், கோவா, உருளைக்கிழங்கு, பயறு, உளுந்து, கடலை, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய் போன்றவற்றை பயிரிடுகிறார்கள். நான் சொன்னது அப்படியே திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு சரிதானே. இருந்தாலும் சொல்லுகிறேன், எதுவும் தவறுப்பட்டால் அவருக்கா திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையின் விவசாயிகள் கத்தரி, வெண்டி, பாகல், புடோல், பயற்றை, பீர்க்கு, கரட், பீட்ரூட், போஞ்சி, கோவா, உருளைக்கிழங்கு, உளுந்து, பயறு, கடலை, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம் போன்றவற்றை பயிரிடுகிறார்கள். இப்படி சொல்லப்பட்ட அந்த தொகுதியை எளிமையாக எப்படி நீங்கள் சொற்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிறைய சொற்கள் வந்ததல்லோ அதுக்குள்ள, எப்படி சொற்களாக மாற்றிக்கொள்ளும்? யார் பதில் சொல்ல போறது? ஒரு ஆள் மைக்க பார்ப்போம்னா நவஃபர் சொல்லுங்க. இலங்கை விவசாயிகள் மரக்கறிகளையும் தானியங்களையும் பயிரிடுகின்றனர். மரக்கறிகள், தானியங்கள் கணிசமான சரியான விட. இந்த சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய் என்ன செய்வோம்? சின்ன வெங்காயம் இலங்கை விவசாயிகள் மரக்கறி, தானியங்கள் மற்றும் சுவை பயிர்களையும் பயிரிடுகின்றனர். சுவை பயிர்கள் அல்லது உப உணவுகள் என்ன ஏதோ அந்த உப விலங்கு தானே கேட்கிறேன்டா. சில இடங்களில் நீங்கள் சமயோசிதமாக அவர் சொல்லுகிற அந்த சொற்களுக்குள்ள நின்று சிக்கப்படாமல் அதுக்கு பிரதியீடாக ஒரு சொல்ல போட்டு, அதுக்கு தான் நான் இங்கே 2 சொற்களை போட்டு தந்தேன் உங்களுக்கு. பாரம்பரிய இசை மற்றும் நாட்டார் இசை ஆகிய 2 வடிவங்களை கொண்டுள்ளது. அவருடைய சொற்களுக்குள்ள நாங்கள் சிக்கப்படையில்லை. இந்திய இசை மரபு பாரம்பரிய இசை மற்றும் நாட்டார் இசை ஆகிய 2 மரபுகளை கொண்டுள்ளது. அந்த அவர் சொன்ன செழுமையும் பழமையும் புகழ் பெற்றவையுமான மற்றும் உள்ளூர் இசை, கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் என்று சொல்வதை விட இன்னும் திருத்தமாக, அதை நான் முதல் வகுப்பிலேயே பேச விரும்ப இல்லை. அந்த அளவுக்கு போக முடிஞ்சால் அது கிரேட். சரிதானே? இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கட்டும். நாங்கள் சில இடங்களில் அந்த சொற்களுக்குள்ள சிக்கப்படாமல் அதுக்கு பதிலீடாக ஏதேனும் ஒரு புதிய சொல் நாங்கள் பிரயோகிக்க முடியுமா என்று தேடுவது நல்லது. அகிலகுமார் ஏதோ கேட்க வாரீங்களா? தவறுதலாமை கொண்டு பண்ணி வச்சுக்கீங்க. ஓம் சார், வணக்கம் சார். சொல்லுங்க. ஓ சார், என்னண்டா சார், இதை நாங்கள் அவர் இலங்கை விவசாயம் செய்கிறாருன்னு சொல்லலாம் தானே சார்? ஆக சுருங்கி 9 வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறபடியால இலங்கை மக்கள் என்ன விவசாயம் செய்கிறார், இலங்கை விவசாயம் செய்கிறார்களோ அது இன்னும் கொஞ்சம் சொல்ல இருக்கிறபடி. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த எங்களுக்கு 2 கோடு இருக்குது, அதுக்கு கீழையும் போகாம மேலையும் போகாம ஓரளவுக்கு அவர் சொன்ன கருத்து விடுபடாமலும் சொல்ல முயற்சிக்க வேண்டும். இப்ப 3ஐயும் செய்தி சொல்லியிருக்க, மரக்கறிகள், உணவுகள் பயிரிடுகிறார்கள் என்று சொல்ற 6 சொற்களுக்குள்ள அவர் 15-20 சொல்லில சொன்னதை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக இதை பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் விடுவோம். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிறுவனங்களினாலும் பின்பற்றப்பட்ட, குறிப்பாக வீட்டில் இருந்து பணியாற்றுதல், வீட்டில் இருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகிபாகத்தினை ஆற்றியமையினால்
தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டிருந்தது. திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். COVID-19 நோய் தொற்றுடன் தொடர்பான பயணம் மீதான கட்டுப்பாடுகள் மற்றும் பௌதிக இடைவெளி தேவைப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக பெரும்பாலான வேலைத்தளங்களினாலும் கல்வி நிறுவனங்களினாலும் பின்பற்றப்பட்ட, குறிப்பாக வீட்டிலிருந்து பணியாற்றுதல், வீட்டிலிருந்து கல்வி பயிலுதல் என்பவற்றின் கீழ் தொலைத்தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாத வகிபாகத்தினை ஆற்றியமையினால் தொலைத்தொடர்பூட்டல் நடவடிக்கைகள் 2019 பதிவு செய்யப்பட்ட 7.2% வளர்ச்சியை விட 7.2% கொண்ட வளர்ச்சியை விட 2020 15.4% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியை கொண்டிருந்தது. இதில் நான் கேட்க போகிற கேள்வி வேறொரு வித்தியாசமானது. உரையாசிரியர் என்ன சொல்ல வரார் என்றெல்லாம் கேட்க மாட்டேன். இங்கு ஒன்றை அடுத்து ஒன்று நிகழ்கின்ற நிகழ்வுகள் தொடராக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று தோற்றம் பெறுகின்ற நிகழ்வுகள் தொடராக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எத்தனை நிகழ்வுகள் இந்த உரைப்பகுதியில் ஒன்றை அடுத்து ஒன்றாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? கோகுகி சொல்லுங்க. 3 நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3ஐயும் எனக்கு என்னன்னு சொல்லுவீங்களா? COVID-19 தொற்று வருது. அடுத்தது கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு விரிவடையுது. அது 2 மடங்காக விரிவடையுது. சரி, விஜயகுமார் தினேஷ். ஒன்று கோவிட்-19 நோய் தொற்று ஏற்படுது. ரெண்டாவது பயண கட்டுப்பாடுகள் வருது. ரெண்டாவது மூன்றாவது வேலைத்தளங்கள் கல்வி நிறுவனங்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுதல். 4 தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்புல விருத்தி. சரி, கிரேட். நான் இன்னும் கொஞ்சம் கூட 5 சொல்லுவோமோன்னு ஆசைப்பட்டேன்னா நீங்க சொன்னது சரிதானே? ஓகே. இங்க 5 விதமான கட்டமைப்பு, அதில் 4 விதமாக தினேஷ் சொன்ன மாதிரி 4 விதமாகவும் அதை சொல்லலாம். முதலாவது COVID-19 நோய் தொற்று. அதன் காரணமாக பயண கட்டுப்பாடுகளும் பௌதீக இடைவெளி தேவைப்பாடுகளும், அதனால் வீட்டிலிருந்து பணியாற்றுதல், வீட்டிலிருந்து கல்வி பயிலுதல், அதனால் தொலைத்தொடர்பு துறைக்கான தேவை அதிகரிக்குது. இன்றியமையாத வகிபாகம், தொடர்பூட்டல் உட்கட்டமைப்பு இன்றியமையாததாக மாறுகிறது. இன்றியமையாத என்றால் அது இல்லாமல் ஜீவிக்கலாம். சரிதானே? அது இல்லாமல் ஒன்றும் நடவாதப்பா. அதுதான் இன்றியமையாதது. அந்த வார்த்தைக்குரிய கருத்தையே நாங்கள் கையை விட்டுட்டோம். இன்றியமையாதது என்றால் அது இல்லாமல் ஒன்றும் நடவாது என்ற நிலைமைக்கு வந்துட்டு, தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு இல்லாமல் எதுவும் நடவாது என்ற கட்டம் வந்துட்டு, நாங்கள் எல்லாரும் அந்த கடவுளியை கிடந்த ஃபோன் எல்லாம் வாங்கி என்ன கணக்கவே இல்லை. அடுத்தது கடந்த ஆண்டை விட 2020 தொலைத்தொடர்பு துறையினுடைய வளர்ச்சி உயர்வாக காணப்படுகிறது என்கிற 5 படிமுறைகளுக்கு ஊடாக இது நகர்ந்திருக்கிறது. தினேஷ் சொல்லிக்க 4வதையும் 5வதையும் சேர்த்து சொன்னார். அவர் சொன்ன விட தவறு அல்ல. சரி, அது சரியானது. நாங்கள் கொஞ்சம் உடைச்சி இன்னும் சின்னதாக சொல்லுவோம். இப்போ COVID-19 நோய் தொற்று, 2வது பயண கட்டுப்பாடு, பௌதிக இடைவெளி தேவைப்பாடுகள், அல்லது சுருக்கமாக சொன்னால் தொற்று கட்டுப்பாடுகள் என்று எப்பவுமே COVID-19 நோய் பரவல் ஏற்படுது. அடுத்தது அதற்கான கட்டுப்பாடுகள் எழுகிறது. 3வது வீட்டிலிருந்து கல்வி கற்றல், பணியாற்றல், வீட்டிலிருந்து வேலை செய்தால் படிக்கிறது வருது. 4வது தொலைத்தொடர்பு துறைக்கான தேவை அதிகரிக்குது. அதனால் தொலைத்தொடர்புத்துறை வளர்ச்சி அடைகிறது. சரி, இப்போ எங்களோட வளமையான கேள்வியை கேட்போம். உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதியதன் நோக்கம் என்ன? சச்சி சொல்லுங்க. COVID-19 தாக்கத்தின் விளைவாக தொலைத்தொடர்பாளர் நடவடிக்கையில் 2019 2020 சதவீத அதிகம் ஏற்பட்டுள்ளது. சொல்லுங்க.
கோவிட்-19 தொற்று காரணமாக தொலைத்தொடர்பூட்டல் சேவையில் ஏற்பட்ட கேள்வி இல்லமே. COVID-19 காரணமாக தொலைத்தொடர்புத்துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை சொல்லுவது ஒரு ஆசிரியர் நோக்கம். என்ன, COVID-19 நோய் தொற்றின் காரணமாக தொலைத்தொடர்புத்துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கும். எப்படி வளர்ச்சி அடைஞ்சான்னு சொல்றார் தினேஷ்? அதாவது இந்த COVID-19 நோய் தொற்றால இந்த பயண கட்டுப்பாடுகள் வந்திருக்குது உண்டு. இரண்டாவது வேலைத்தளங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது. அதனால இந்த தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு இன்றியமையாத வைபாத்தை வகிக்குது என்று சொல்ல வார. இப்ப நாங்கள் இந்த 5 நான் ஏன் இப்படி குழப்பி விட்டுனான் என்றால் 5 படிமுறை இருக்கு என்று சொல்லிட்டு சுருக்கம் எழுதுங்க என்று கேட்டால் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த 5 படிமுறையில நாங்கள் இது எப்ப கை விடுறது, 5 எழுது தானே வேணும் என்று சொல்லு. 5மே முக்கியமா இருக்குதான். அதுக்காக தான் அந்த குழப்பத்தை செய்தேன். நான் அப்படி குழப்பி படிமுறை இருக்குது. இப்போ முக்கியமான படிமுறைகளாக நீங்க இது எடுக்க போறீங்க. 5 படிமுறையும் எடுத்து எழுதினால் ஜெகநாதன் இந்த பந்திய போது சில நேரங்களில் ஒரு விடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள்ட்ட முதல் ஒரு கேள்வி ஒன்று பெண்டிங்ல இருக்குது. இந்த சொல்லுங்க, 5 படிமுறைகள்ல 5 முக்கியம். ஆனால் எங்களுக்கு 5 எழுத அவகாசம் இல்லை. எங்களோட பேக்கில் ஒரு குறிப்பிட்ட 15 அப்படிலாம் பிடுங்கலாம். சரிதான். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட காசு வேண்டி கொண்டு ஒரு பேக் தருவாங்களாம். அந்த பேக் நிறைய நீங்கள் அப்பள் பிடுங்கலாம், அதை விட கூட பிடுங்கிக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் பாஸ்கெட்டில் 14 வேர்ட் தான் போடலாம். இதில் 5 ஸ்டெப் இருக்கு. 5 முக்கியம். இதில் மிக முக்கியம் என்று இதை நீங்கள் கருதுறீங்க. இல்ல, கோவிட் தொற்று ஏற்பட்ட நாடி அதன் விளைவாக அந்த தொலைத்தொடர்பில் ஏற்பட்ட விருத்தி தான் முக்கியம். கோவிட் தொற்றால தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு அப்படி வளர்ச்சி அடைஞ்சது. COVID-19 நோய் தொற்றின் காரணமாக தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. அந்த 2 அந்த 2 லிங்க் பண்ண தேவையில்லை. என்ற மாதிரி லிங்க் ஆகையிலேயே நீங்க சொல்ற போது COVID-19 நோய் தொற்றின் காரணமாக 2020 தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சி அடைந்தது. அந்த வளர்ச்சி அடைந்ததுக்கும் COVID-19க்கும் இடையிலான ஒரு இணைப்பு காணாத போல ஃபீலிங் இல்லையா உங்கள்கிட்ட? கோவிட் தொற்றின் காரணமாக மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை காரணமாக வேலைத்தளங்கள், கல்வி போன்றவற்றை வீட்டில இருந்து பயில செய்ய வேண்டிய தேவை ஏற்படுவதன் காரணமாக தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு வளர்ச்சி அடைவது காரணமாக போக முடியாம இருந்தது என்றதை நாங்க கைய விட்டா என்ன விளங்கல சார்? மக்கள் வெளியில போக முடியாத நிலை இருந்ததுங்கிற விஷயத்தை கைய விட்டா என்ன? அதை கைய விட்டால் அடுத்த இதுக்கு தொடர்பு இல்லாம போயிடுங்க. தொலைத்தொடர்பு வளர்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. அப்ப நாங்க இப்படி சொன்னா என்ன, COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக வீட்டில் இருந்து பணியாற்றுதல், கல்வி பயிலுதல் என்பவற்றால் 2020 துறை வளர்ச்சி அடைந்தது. அப்படி சொன்ன அந்த லிங்க் 19 நோய் தொற்றுக்கு ஒரு பயம் வருது. அதால ஆக்கள் வீட்டில இருந்து படிக்கணும், வேலை செய்யணும். அதன் காரணமாக தொலைத்தொடர்புத்துறை வளர்ச்சி அடையுது. அந்த வீட்டில இருந்து படிச்சது, வேலை செய்தது என்பதை சொல்லாவிட்டால் அந்த லிங்க் வராது. அந்த இடையில நாங்கள் எதை 2 முக்கியமான விஷயத்தை கட் பண்ணி கொண்டு வரோம், அவர்களுக்கான பயண கட்டுப்பாடு, பௌதிக இடைவெளி தேவைப்பாடு என்பதையும் இதில் தொலைத்தொடர்புத்துறை கட்டாயமானதாக, இன்றியமையாததாக இருந்தது என்கிறது முக்கியமாக இருந்தாலும் எங்களுடைய பாஸ்கெட் தாங்காதுங்கிறதால அதை வெளியில் எடுத்து போட்டு ரொம்ப முக்கியமானது COVID-19 நோய் தொற்று அச்சத்தினால் வீட்டிலிருந்து பணியாற்றுதல், கல்வி பயிலுதல் என்பவற்றினால் எழுந்த தேவையின் நிமித்தம் 2020 தொலைத்தொடர்புத்துறை அதிகம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது உயர்ந்த வளர்ச்சி அடைந்தது. எழுதலாமா? புரியுதா? விளங்குதாடா மஜாக்கள்? ஏதோ சொல்ல வாரீங்க, சரியா? கோவிட் தொற்று காரணமாக தொலைத்தொடர்பானது மேலும் விருத்தி அடைந்ததுன்னு சொல்லலாதா சார்? சரி, இப்ப நான் சொல்லுகிறது COVID-19 காரணமாக தொலைத்தொடர்பு மேலும் விருத்தி அடைந்தது. 8 சொல்லோட முடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்னும் 5 சொற்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 சொற்களுக்கு
வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதுக்கான அதாவது COVID-19 எப்படி தொலைத்தொடர்பு வளர்ச்சி அடைந்தது என்பதையும் சேர்த்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதன் காரணமாக நான் சொல்றோம். COVID-19 நோய் தொற்று அச்சத்தினால் வீட்டில் இருந்து பணியாற்றுதல், கல்வி பயிலுதல் காரணமாக தொலைத்தொடர்பு துறையின் தேவை அதிகரித்து அது உயர்ந்த வளர்ச்சி அடைந்ததால் 2020 உயர் வளர்ச்சி அடைந்தது. சரியா? சரி, நான் பார்க்குறேன். ஒரு சின்ன பிரேக் கொண்டு போட்டுட்டு இந்த 2 பந்திகள் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக். சரியா? ஓடி எழும்பி போய் தண்ணி குடிச்சிட்டு நடந்து போட்டு ஓடிவாங்க. தொடர்ந்து 4வது பந்தியை வாசிக்கிறேன். COVID-19 நோய் தொற்று காரணமாக மரபு ரீதியான விற்பனைகளில் தங்கியிருந்த பல வணிகர்கள் இணையவழி விற்பனை தளங்களை தேர்ந்தெடுத்தனர். அதேவேளை வாடிக்கையாளர்களும் இணையவழி கொள்வனவுகளை நாடி விரைவாக நகர்ந்தனர். முடக்கலுடன் COVID-19 துரித பரவலை தடுப்பதற்கு பொதுமக்களின் பயணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதனால், வெளியிடங்களுக்கு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டதனால் இணையவழி கொள்வனவுகளுக்கு மக்கள் அதிக அளவில் மாறிக்கொண்டனர். மேலும் நோய் தொற்று பரவல் அச்சத்தினை கருத்தில் கொண்டு பௌதீக ரீதியாக பணத்தை பயன்படுத்துவதில் குறைப்பு ஒன்று காணப்பட்டதுடன் ஊக்கமிழந்திருந்ததுடன் இதன் காரணமாக இணையவழி கொடுக்கல் வாங்கல்களை நோக்கி நகரும் தன்மையும் காணப்பட்டது. இந்த பந்திகளை வாசிக்கிற நேரங்களில் நீங்கள் எப்போவுமே இணைப்பு சொற்களில் கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேண்டும். இதில் 2 இடங்களில் அந்த இணைப்பு சொற்கள் மிக பெறுமதியான கருத்தை தருகிறது உங்களுக்கு. அதே வேளை என்று சொல்லி ஒரு சொல் இருக்கு, மேலும் என்று சொல்லி ஒரு சொற்கள் இருக்கு. சரிதானே? இப்படியான சொற்கள் நாங்கள் முதல் வாசித்த போல இந்த இந்தியாவினுடைய இசை மரபு வாசிக்கிற இடத்துல ஒரு சொல் இருந்தது, இவற்றை விட என்று சொல்லி. இப்படியான சொற்கள் உங்களுக்கு அதிகம் பொருள் உணர வைக்கும். ஆனால் நாங்கள் அதுகளை வாசிக்கிறது அது இவற்றை விட அந்த பாரம்பரிய இசையை சொல்லிட்டு அடுத்த இசைக்கு போகிறதுக்கு முன்பாக இவற்றை விட என்றால் அதுக்கு மேலதிகமாக, அதுக்குள்ள இல்லை, அதுக்கு வெளியில். சரி, இங்கேயும் இந்த இப்படியான சொற்கள், இந்த இவற்றை விட, அதே வேளை, அத்தோடு, மேலும், இந்த மாதிரியான சொற்கள் தருகிற பொருள், அது பொருள் அறிவதற்கு அவை அவசியம். சரி, அப்படி இருக்கிற அந்த சொற்களில் கூட கவனம் எடுங்க வாசிக்கிற போது. சரி, வலிமையான கேள்வி கேட்போம். உரையாசிரியர் சொல்ல வரும் இந்த கருத்தின் நோக்கம் என்ன? கருத்தை கேட்கிறேன் நான். உரையாசிரியர் ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதுகிறார்? கோகுஜி, சாரி பார்த்திபனுக்கு அவர் புதுசாக வந்திருக்கிறவுடைய ஆள பார்த்திபன். இணையவழி மூலமான வியாபாரத்தை ஊக்குவிக்கிற சம்பந்தமா இல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு COVID-19 நோய் தொற்றால. அதை சொல்லணும் முக்கியம். COVID-19 நோய் தொற்றினால் இணையவழி மூலமான வியாபார நடவடிக்கை மற்றும் நோய் தொற்றால் இணையவழி பணப்பரிமாற்றத்துக்கு வித்துட்டது. கரெக்ட். இங்க இணையவழி வியாபாரம் என்று சொல்றீங்க, எப்படி அந்த வார்த்தையை நீங்க கொண்டு வாரீங்க? வியாபாரம் என்ற வார்த்தை எவ்வளோ இல்லையே. விற்பனை சொல்லணும், விற்பனை இருக்கு. இணையவழியில விற்பனை, இணையவழி விற்பனை, இணையவழி கொள்வனவு என்று 2 விடயம் இருக்குது பாருங்க. அதே வேளை என்று ஆட் பண்ணுகிறார். வணிகர்கள் இணையவழி விற்பனை தளங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதே வேளை வாடிக்கையாளர்கள் இணையவழி கொள்வனவுகளை நாடி விரைவாக நகர்ந்தனர். வணிகர்கள் இணையவழி விற்பனை தளங்களை தெரிந்தெடுக்கிறார்கள், அவர்கள் செலக்ட் பண்ணினம் உடன் வாடிக்கையாளர்களும் விரைவாக அந்த இணையவழி கொள்வனவுகளை நாடி நகர்ந்தார்கள். விற்பனையும் கொள்வனவும் சேர்ந்தால் அது என்னவாக மாறிவிடும்? வியாபாரமாகிவிடும். வணிகம் என்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசு. நாங்கள் வியாபாரம், இணையவழி வியாபாரம் அல்லது இணையவழி வர்த்தகம்னு சொன்னாலும் பரவாயில்ல. அது அந்த பெரிய விளக்கணங்கள் எல்லாம் நாம பார்த்து கொண்டு தேவையில்லை. இணையவழி வர்த்தகம் நகர்ந்தன. அந்த இணையவழி வர்த்தகம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? COVID-19 நோய் தொற்று காரணமாக எடுப்போமா? COVID-19 நோய் தொற்று காரணமாக இணையவழி வணிகம் வளர்ந்தது. அடுத்தது உண்டு எங்க இருக்குது?
அடுத்த துண்டு இருக்குது. சொல்லுங்க பார்த்திபன். மேலும்ன்றதுக்கு பிறகு மேலுமுக்கு கீழேயா? அப்போ அதே அங்க ஒரு வார்த்தை வருகிறது, அச்சம். அச்சம், அச்சத்தை கருத்தில் கொண்டு 19 நோய் தொற்று அச்சம் காரணமாக என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நாங்கள் அச்சம் காரணமாக COVID-19 நோய் தொற்றால வியாபாரத்தை அந்த நோய் தொற்று அச்சம் காரணமாக இணையவழி வணிகமும் இணையவழி பணப்பரிமாற்றத்துக்கு இணையவழி வணிகமும் பணப்பரிமாற்றமும் இணையவழி என்று 2 தரம் எழுத தேவையில்லை. இணையவழி வணிகமும் பரிமாற்றமும் அந்த என்கிற தொகை நின்று இணையவழி என்பதற்கு பொதுவாக நிற்கும். இணையவழி வணிகமும் பணப்பரிமாற்றமும் அல்லது இணையவழி வர்த்தகம் மற்றும் இணையவழி பணப்பரிமாற்றம் எழுதினா பரவாயில்லை. இந்த இடத்துல இணையவழி என்று 2 தரம் போடுறது எங்களை கொஞ்சம் சின்னனா காட்டும். அது சில இடங்களில் சுருக்கம் படிப்பிக்கிறவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரே வார்த்தையை 2 தரம் எழுதவே வேண்டாம் என்று. அப்படி அல்ல, அந்த சின்ன பிள்ளையா காட்டிடுமா. இப்போ என்ன சொல்லுகிறது, பசு சாதுவான மிருகம், பசு பால் தரும், பசு புல் மேயும் என்று சொல்லி திருப்பி பசு என்று எழுதக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்றதே தவிர அதுக்காக சொல்லே எழுதக்கூடாது என்று சொல்லி அப்படி இல்லை. ஏன்னா சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க, சார் இணையவழின்றீங்க சார், இணையவழின்றீங்க சார் என்ற ஓமட இணையவழி சார் இணையவழி என்று 2 தரம் சொல்லிட்டீங்க சார் என்று. என்னென்னா அவங்களுக்கு உடனே ஒரு பயம் வந்துடுறது, தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமோ தெரியாது. அவங்களுக்கு ஒரு சேர் சொல்லியிருக்காரு, 2 தரம் எழுதினா அடுத்த நாள் இந்த இப்போ நாட்டில் நடக்கிற துப்பாக்கி சூடு மாதிரி டுமில்லான்ற மாதிரி. சரி, அவங்களுக்கு பயம் பிறகு இரவோடு இரவு நாங்கள் 2 தரம் இணையவழி என்று எழுத விடிய யாராவது வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தினாலும் அப்படி இல்லை. தவிர்க்க முடியாத போது ஒரே சொல் 2 தடவை வரலாம். ஆனால் இங்கே நாங்கள் இணையவழி வணிகம் மற்றும் பணப்பரிமாற்றம் அல்லது இணையவழி வணிகமும் பணப்பரிமாற்றமும் வளர்ச்சி அடைந்தது. COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக இணையவழி வணிகமும் பணப்பரிமாற்றமும் வளர்ச்சி அடைந்தது. அழகா அந்த எங்களுடைய சொல் வரையறைக்குள்ள இருக்கு, கருத்து மாற இல்லை. சரிதானே? அப்போ அங்கே வணிகர்கள் அதை தெரிந்தெடுத்தார்கள், அதே நேரம் வாடிக்கையாளர்களும் போனார்கள் என்கிற விளக்கம் எல்லாம் வேணாம். சொன்ன வேண்டாம், நான் சொன்ன போல எங்கட பாஸ்கெட்டுக்கு வெளியில போயிடும். நான் ஏதோ கேட்க வரீங்க சார்? மேலும் விருத்தி அடைந்ததுண்டா பிள்ளையா சார்? மேலும் வளர்ச்சி அடைந்ததுண்டா என்னோட சொல்லு கூட போடுறீங்க என்ன சார்? அதுக்கு முன்னரும் இருந்துதானே சார் இருக்கும் வியாபார நடவடிக்கை. COVID-19 தொற்று ஏற்பட்டதால வளர்ச்சி அளவை விட வளர்ச்சி அடைந்தா தானே வளர்ச்சி. பிறகு என்ன முந்தியும் இருந்ததானே? என்ன நான் கூட சண்டை பிடிக்கிறதானே, பொருள் விளக்கத்துக்காக தான் பேசுறேன்னா வளர்ச்சி இருந்தா தானே வளரும். அப்ப சரிதானே. இப்ப நான் யாரையும் இப்படி எல்லாம் கொஞ்சம் கடினமா கேட்பேன், நீங்க அப்படி கோவிச்சு கொள்ளக்கூடாது. இவருக்கு இவர் திருப்பி நம்மளை அப்படி இல்லை. என்ன நான் இதுல யாரும் பெருது சின்னன்னு அப்படி இல்லை. அந்த பொருள் விளக்கம் இப்போ உங்களை விளங்கிட்டு ஆமா வளர்ச்சி அடைஞ்சது நான் சொல்றேன், அது இருந்தா தானே வளரும். சரி, அப்ப COVID-19 நோய் தொற்று அச்சம் காரணமாக இணையவழி வணிகம் மற்றும் பணப்பரிமாற்றம் என்பவை வளர்ச்சி அடைந்தன. வளர்ச்சி அடைந்தது என்று எழுதினா விடப்பட கவனமா இருக்கும். ஏன்? எழுவாய் பன்மையில இருக்கு. இணையவழி வணிகமும் பணப்பரிமாற்றமும் என்று சொல்லிட்டோம். ஆகவே அங்க எழுவாய் பன்மையில இருக்கு. வளர்ச்சி அடைந்தது என்று எழுதினால் பேப்பர் திருத்துறவர் குழம்பிடுவார். ரொம்ப ஜாம்பவான் தான் பேப்பர் திருத்துவார். என்ன போல உங்களை போல ஆக்கள் திருத்துற இல்லையா? அவர் மூதி இதுக்கு இலக்கணம் தெரியாது, லக்கண்டு டென்ஷன் ஆயிடுவார், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்போ வளர்ச்சி அடைந்தன என்று இருக்கும். சரியா? அந்த மாதிரி எழுதி கொண்டு வந்த வேண்டாம். சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல மெல்ல மெல்ல இலகுவானதிலிருந்து கடினமானதை நோக்கி பயிற்சி செய்வோம். வந்துடும். கடைசி பந்தியை கொஞ்சம் பார்ப்போமா? 5வது நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போமா? 2-3 பிள்ளைகள் தொடர்ச்சியாக மெசேஜ் போட்டு கொண்டுருக்கீங்க, இந்த பேப்பரை போடுங்க, இந்த பேப்பரை போடுங்க. இது உங்களோட பேப்பரே இல்லைப்பா. இந்த பேப்பரை போட்டால் உங்களுக்கு அதே சரியில்லையா? உங்களோட ஸ்டாண்டர்டை விட இது குறையத்தான் நிற்கும். நாங்கள் ஏற்கனவே போட்ட பேப்பர் இருக்குதானே, அதை செய்து கொண்டு வாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லுகிற பிரிச்சுமே அடுத்த முறை சிலவாக படிப்போம். ரொம்ப அவசரம் இல்லை, நாளைக்கு எக்ஸாம் இல்லை. சரிதானே? என்னுடைய தாய்மொழியில் எழுதப்படுகிற எந்த துறை சார்ந்த
எழுத்தாக இருந்தாலும் எந்த துறை சார்ந்த உரைப்பகுதியாக இருந்தாலும் நான் அதை பொருள் வேறுபடாமலும், அதாவது அதில் சொல்லப்பட்ட பொருளில் இருந்து அதை திரிவுபடுத்தாமலும், எனக்கு விளங்கிக் கொள்ளாமல் கஷ்டப்படாமலும் நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன். நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்றால், உங்களோட அவர்கள் பரிசோதிக்க போகிற திறன் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு உயர்நிலை பதவியில் இருக்க போறீங்க, சரிதானே? இலங்கையினுடைய சுப்ரீம் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற இலங்கை நிர்வாக சேவையில் போய் இருக்க போறீங்க. உங்கள்கிட்ட கட்டுக்கட்டாக சுற்று நிருபங்கள், அறிக்கைகள் எல்லாம் வரும், ரிப்போர்ட்டிங் வரும், சர்க்குலர் வரும். இப்போ வருகிற போது இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், எல்லாம் முக்கியமானதை வச்சு கொண்டு தான் ரிப்போர்ட்டிங்கே செய்திருப்பாங்க, சரிதானே? ரிப்போர்ட்டிங் செய்கிறவன் சொற்களை தேர்ந்து எடுத்து இந்த ஒரு சொல் அவசியம்தானா என்று சுண்டி பார்த்து தான் ரிப்போர்ட்டிங் செய்ய வேணும். சும்மா சகட்டும் எனக்கு ரிப்போர்ட்டிங் செய்கிறீங்களே. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை எடுத்து வாசிச்சா தெரியும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சர்க்குலர்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சட்டமொழி, அதுல இருக்கிறது எதையும் தவற விடையலாது. அப்படித்தான் ஒரு சுற்றறிக்கை வர வேணும். அந்த சுற்றறிக்கையை வாசிச்சு நீங்கள் 3 பக்கத்துல இருக்கிற சுற்றறிக்கையை சாதாரணமா ஒரு 5 வசனங்கள்ல உங்களோட ஸ்டாஃபுக்கு சமரைஸ் பண்ணி சொல்ல போறீங்க. இப்படி இப்படி செய்யுங்க, சரியா, இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி சொல்ல போறீங்க. இதுதான் உங்களுடைய கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில். அதனால தான் இதுக்கு பேர் வச்சாங்க அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட விடய ஆய்வு. கட்டுரையும் சுருக்கமும் என்று வைக்கல, அல்லது தமிழ் மொழியும் இலக்கணமும் என்று வைக்கல, என்ன தமிழ் மொழியும் இலக்கியமும் என்று வைக்கல, சரியா? அப்போ நாங்கள் ஏன் இப்படி எல்லாம் அதை அப்படி கதைக்கிறோம் என்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அதுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே பிரதானமாக இருக்கு. நாங்கள் வர நாங்கள் இந்த உரைப்பதிகளை வாசிக்கக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்வீங்க, எல்லாமே முக்கியமாக தாண்டா இருக்குது. முக்கியத்துக்குள்ளேயதடா முக்கியம், எல்லாம் முக்கியம். முக்கியமானவற்றுள் மிக முக்கியமானது எது என்பதை கண்டறிகிற திறனை வளர்த்துக் கொள்வது தான் நாங்கள் இப்படி கிட்டத்தட்ட ஊர்பாசிற சொன்னால் அலட்டுறதுன்ற நோக்கம், சரியா? இப்போ ஆரம்ப வகுப்புகளில் இப்படித்தான் நாங்கள் இருப்போம், கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக படிப்போம், பரவாயில்லை, சரியா? படித்துக்கொள்வோம், பிறகு நடக்கிறத பார்ப்போம். 5வது உரைப்பகுதியை வாசித்து நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு நம் திருக்குறள் போன்ற நூல்கள். மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது இலக்கியம். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன. இயற்கை எழிலை அழகாக வர்ணித்து மெய்மறக்க செய்வது இலக்கியம். அதற்கு நம் புரட்சி கவியின் வானச்சோலையிலே போன்ற பல பாடல்கள். வீழ்ந்து கிடக்கும் மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டும் வகையில் பாடுவது இலக்கியம். அதற்கு நம் பாரதியாரின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போன்ற பல பாடல்கள். மனித உறவின் மேன்மையை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு வாலியின் பாலூட்டும் எண்ணை அவள் நடமாடும் தெய்வம் போன்ற பல பாடல்கள். மொத்தத்தில் இலக்கியம் உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. திருப்பி வாசிப்போம். வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு நம் திருக்குறள் போன்ற நூல்கள். மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது இலக்கியம். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன. இயற்கை எழிலை அழகாக வர்ணித்து மெய்மறக்க செய்வது இலக்கியம். அதற்கு நம் புரட்சி கவியின் வானச்சோலையிலே போன்ற பல பாடல்கள். வீழ்ந்து கிடக்கும் மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டும் வகையில் பாடுவது இலக்கியம். அதற்கு நம் பாரதியாரின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போன்ற பல பாடல்கள். மனித உறவின் மேன்மையை எடுத்து கூறுவது இலக்கியம். அதற்கு வாலியின் பாலூட்டும் எண்ணெய் அவள் நடமாடும் தெய்வம் போன்ற பல பாடல்கள். மொத்தத்தில் இலக்கியம் உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. இதை எழுதியவரின் நோக்கம் என்ன? சொல்லுங்க ரஹீஸ், சொல்லுங்க. இலக்கியத்தின் சிறப்பு பற்றி குறிப்பிடுவது. இலக்கியத்தின் சிறப்பை பேசுவது. சரி, அதான் அவற்ற நோக்கம், இலக்கியத்தின் சிறப்பை பேசுவது. ஏன்னா இன்னும் சொன்னா அந்த சிறப்பு என்பதற்கு பதிலாக நான் இன்னொரு வார்த்தையை உள்ளடக்க விரும்புகிறேன். என்ன வார்த்தையை போடலாம் சிறப்புக்கு பதிலாக? சிறப்பு என்பது சரியான வார்த்தை. இன்னும் ஒரு வார்த்தையை போட்டா இன்னும் அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாராவது அந்த அவங்களுடைய அந்த சிறப்புக்கு பிரதியீடாக ஒரு சொல்லலாம் என்கிறார்கள்.
நவபர் இலக்கியத்தின் மேன்மை மேன்மை இலக்கியத்தின் மேன்மை. ஓகே, வேற வேற பதில்கள்? பிரதீபன். இலக்கியத்தினுடைய முக்கியத்துவம். நீங்க பேசுறது முக்கியத்துவம், இலக்கியத்தின் முக்கியத்துவம். பரவாயில்லை. ஆனால் லோகினி ஏதோ சொல்ல வாரீங்களா? சொல்லுங்க. இலக்கியத்தின் சிறப்பம்சம். ரஹீஸ் சொல்லுங்க. திருப்பி ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாமா? இலக்கியத்தின் சிறப்பை பற்றி குறிப்பிடுவது சார். அது என்னென்ன வகையில எப்படி இலக்கியங்கள் சிறப்புப்படுறதுன்னு சொல்லுது சொல்றாங்க. செந்தூரன். செந்தூரன். சரி, 2 வார்த்தைகள் முக்கியத்துவம் என்கிற 2 சொற்கள் இருக்கிறாங்க. பரவாயில்ல. சிறப்பம்சம். சிறப்பம்சம். ஓகே. லோகினி ஏதோ சொன்னீங்க போல, சொல்லுங்க. ஏன் இப்படி நீங்க சொன்ன சொல்லு உண்மையாக பிழை இல்லையா? வேற ஏதாவது பதில் இதுக்காண்டு சும்மா தான் அவ்வளவுதான். சரி, இப்ப இங்க இலக்கியம் உயர்ந்த இலக்கோடு எழுதப்படுகிறது என்ன, அதான் அவர் கடைசியா முடிக்கிறார். வாகீஸ் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நீங்க பேசுறது கேட்க இல்லை. உங்களோட மக்கள் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் கதைப்போம். இலக்கியம் உயர்ந்த இலக்கோடு. இது இந்த உரைநடையில ஒரு வித்தியாசமான ஒரு பண்பை பாடலாம் பாருங்க. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு பண்பு உண்டு அதில் இருக்குது. சரிதானே? எப்படி போட்டிருக்கிறாங்கண்டா, ஏன் அந்த பிரயோகத்தை செய்கிறாங்க என்று சொல்லி பாருங்க. வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்களை எடுத்து கூறுவது இலக்கியம், அதற்கு நம் திருக்குறள் போன்ற நூல்கள். மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது இலக்கியம், அதற்கு எடுத்துக்காட்டாக பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன. இயற்கை எழிலை அழகாக வர்ணித்து மெய்மறக்க செய்வது இலக்கியம், அதற்கு நம் புரட்சி கவியின் வானச்சோலையிலே போன்ற பல பாடல்கள். வீழ்ந்து கிடக்கும் மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டும் வகையில் பாடுவது இலக்கியம், அதற்கு நம் பாரதியாரின் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போன்ற பல பாடல்கள். மனித உறவின் மேன்மை எடுத்து கூறுவது இலக்கியம், அதற்கு வாலியின் பாலூட்டும் என்னை அவள் நடமாடும் தெய்வம் போன்ற பாடல்கள். என்ன, நாங்கள் 5 இடத்துல கீறி இருக்கிறோம், அவர் 5 இடத்துல அதற்கு என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த அதற்கு என்பது என்னுடைய பொருள் என்ன? இங்க அதற்கு என்பதற்கு பதிலாக இன்னொரு சொல்ல பிளேஸ் பண்ணுங்க எனக்கு. உதாரணம். உதாரணமாக. அப்போ ஒவ்வொரு உங்களுக்கு சுருக்கத்துக்குள்ள உதாரணம் தேவையில்லை, அதை அடிச்சு விடலாம். அப்படித்தானே? எங்களுக்கு சுருக்கத்துக்கு உதாரணங்கள் விவரித்தல்கள் நாங்கள் சொல்லுகிறீங்க, அந்த விடயம் தேவையில்லை எங்களுக்கு. எக்ஸாம்பிள், டிஸ்கிரிப்ஷன் அவுட். இங்க வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்கள் எப்படி எழுதலாம்? அதை வாழ்வை நெறிப்படுத்தும் வாழ்வியல் அறங்கள், அதுல ஒரு சொல்லுல சொல்லுங்க. வாழ்வியல் அறங்கள். வாழ்வியல் அறங்கள். கிரேட், வாழ்வியல் அறங்கள். அப்ப வாழ்வை நெறிப்படுத்தும் என்பது அதுக்குரிய விவரித்தல், அது இந்த அடைமொழி. அது சரிதானே? அது இந்த அடைமொழி, அது வேணாம், அதை விட்டுடுவோம். வாழ்வியல் அறங்கள். சரிதானே? அடுத்தது மொழியின் இனிமையையும் வளமையையும் வெளிப்படுத்துவது மொழி சிறப்பு. அல்ல, மொழியின் மேன்மை, அது இனிமையையும் வளமையையும் அதை உண்டாக்கிடும். வாழ்வியல் அறங்கள், மொழி சிறப்பு, இயற்கைகளில் வீர உணர்வு, மனித உறவின் மேன்மை அல்லது உறவின் சிறப்பு, மனித உறவின் மேன்மை. அப்போ இந்த இலக்கியம் என்கிற வார்த்தையை கொண்டு போய் முன்னுக்கு போடுவோம். இலக்கியம் என்பதை முன்னுக்கு போட்டுட்டு, இலக்கியம், வாழ்வியல் அறங்கள், மொழி சிறப்பு, இயற்கைகளில் வீர உணர்வு, மனித உறவின் மேன்மை போன்றவற்றை உள்ளடக்கி உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது இலக்கியம் என்று முன்னுக்கு சொல்லிட்டோம். எழுவாய் இங்கு இலக்கியம்.
எப்படி சொல்றோம்? வாழ்வியல் அறங்கள், மொழி சிறப்பு, இயற்கைகளில் வீர உணர்வு, மனித உறவின் மேன்மை போன்றவற்றை உள்ளடக்கி அல்லது போன்றவற்றை உள்ளடக்கி என்றே எழுதுவோம். உள்ளடக்கி உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவது. அப்போ இலக்கியத்தின் உள்ளீடுகளாக எவை இருக்கிறது என்று சொல்லி அவரோட 5 விடயங்களை எங்களுக்கு சொல்றேன். ஒரு இலக்கியம் இவற்றை உள்ளீடாக கொண்டு, சரிதானே, இந்த 5 விடயங்களை அல்ல இவை போன்ற விடயங்களை உள்ளீடாக கொண்டு உயர்ந்த இலக்கோடு எழுதப்படுகிறது என்று சொல்லி முடிக்கிறேன். சரியா? சரி, இப்போ நான் இந்த அளவில் ரெக்கார்டிங்கை உங்களுக்காக ஓவர் பண்ணிக்கொண்டு